ஹே ஸ்டே செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க காய்க்கு வந்துட்டு ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். அவங்க வந்துட்டு அக்கா ஹஸ்பண்ட் அப்புறம் ஒன் சைட் லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன்டா. மை அக்கா ஹஸ்பண்ட், ஐ லவ் ஹிம் ஒன் சைடட். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டு வாசலில் நிற்க, வீட்டு வாசல் அவ்வளோ செப்பல்ஸு. என்னது இது, இவ்வளோ செருப்பு கிடக்கு, நம்ம வீட்டில் இது விசேஷமா, நமக்கே தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே எங்கே என்ன யோசிச்சு அப்படி வீட்டுக்குள்ளே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வரீங்க. பார்த்தா அவங்க அக்காவை தான் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்கா. யார் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரு முழிக்க அவங்க அம்மா, அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க வாடி அப்படின்னு கூப்பிட, அம்மா என்ன நடக்குது, யார்? அது அக்காவை தான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஓ பாரா, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க, ஆமாம் இந்த அம்மா பெரிய மனசி, இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணணுமாக்கும், போடி போய் துணியை மாற்றிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்படின்ட்டு நீங்கள் அவங்க ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அம்மா அக்கா எங்கள் மாமா எப்படி இருப்பார் நான் பார்க்கணும் அப்படி இப்படின்ட்டு நீங்கள், நான் மாமா சில கொஷின்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கவங்க அம்மா, தொண்ணு உசுரை வாங்காதடி, அது ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிடணும் தனியான்னு சொல்லி ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆஹா சரி, அப்போ நான் போய் பார்க்கட்டுமா? நீ எங்கடி அங்கே போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இங்கே நில்லு அப்படிங்கிறாங்க. மாமா ப்ளீஸ்மா, சும்மா தான் அக்காவை பற்றி ரெண்டு கேள்வி மட்டும் மாமா கிட்டே கேட்டு வந்துடுறேன், என் அக்காவை நல்லா பார்த்துக்குவாரேன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படி இப்படி நீங்கள் சொல்ல, கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கா. அவங்க அப்பா வராரு. அப்போ பாருங்கப்பா, நான் மாமாவை பார்க்குறேன்னு சொன்னால் அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அக்கா மாமா வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்கம்மா. சரி, அவங்களும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நீ போய் அக்காவை வர சொல்லு. சரிப்பா, வே அப்படின்னு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நீங்கள் ஹாப்பியாக, யார் அந்த மாமா? அக்கா கல்யாணம், அப்போ நம்ம ரோட் கிளியர் அப்படி இப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே பல ஆசைகளோட அப்படியே பின் சைடு வந்தால் அங்கே பார்த்த காட்சியில் அப்படியே உங்கள் ஹார்ட்டை வெடிக்கிற மாதிரி இது. பிகாஸ் அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு உங்கள் அக்கா ஹக் பண்ண, அவனும் அப்படியே உங்கள் அக்காவை ஹக் பண்ணிட்டு இட்ஸ் ஓகே அப்படிங்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே அந்யோன்யமாக நிற்கிறத பார்த்து நீங்கள், இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர, டக்குன்னு திரும்பி அதை தொடச்சிட்டு உங்கள் அக்கா பார்க்காத மாதிரி திரும்ப கரெக்டாக உங்கள் அக்காவும் அவனை ஹக் பண்ணிட்டு இருந்தவங்க நீங்கள் வந்ததை பார்த்துட்டு, ஐயோ என் சிஸ்டர் வந்துட்டா அப்படின்னு நகர்ந்து நிற்க, காயும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹாய் அப்படிங்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஹாய் அப்படின்ட்டு அக்கா அப்படிங்கிறீங்க. என்னடி, அப்பா உன்னை உள்ளே வர சொன்னார். சரி, பை த வே இவர் தாண்டி நான் சொன்னல நல்லா பண்ணுற பையன் என்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு உங்கள் அக்கா சொல்லிட்டு அப்படியே கூச்சத்தோட வீட்டுக்குள்ளோட, லவ்வா உங்களுக்கு ஹார்ட் இன்னும் அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குது, நான் இன்னும் சாகாமல் உயிரோடு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு அப்படியே நீங்கள் காயை பார்க்குறீங்க. அவனவங்களை சிரிச்சிட்டே ஒரு மாதிரி அப்படியே பார்க்க, நீங்கள் அது வந்து ஆமாம் அப்படிங்கிறீங்க. டக்குன்னு நின்று என்ன அப்படின்னு உங்கள் பக்கம் திரும்ப நீங்கள் குடுக்குன்னு வந்து அவன் கையை டக்குன்னு பிடிக்கும். அவனும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்கள இயல்பாக தான் அவன் பார்த்துட்ருக்கா. நீங்கள் அது வந்து ப்ளீஸ் இந்த கல்யாணம் வேணாமே, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வரீங்க. அவனும் என்ன உன் அக்காவை பிரித்து கூட்டிகிட்டு போயின்னு பயம் வந்துச்சா? என் சொன்ன அவங்க அக்கா அவளைன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாம்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் அடிக்கடி வருவோம் அப்படி இப்படின்னு அவன் எதோ சொல்ல, இல்லை அது வந்து அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல வரீங்க. பட் அவனும் கேட்கல. அதுக்குள்ளே மாப்பிள்ள அப்படின்ட்டு உங்கள் அப்பா வர, நீங்கள் டக்குன்னு அவன் கையை விட்டுருங்க. அவனும் உங்களை அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடறான். நீங்கள் ப்ளீஸ் அக்கா பிடிக்கல சொல்லிடுங்க, இந்த கல்யாணம் பண்ணிக்காதீங்க அப்படின்லாம் ஏதோ அவன் காதல் விழுகிற மாதிரி பேசிகிட்டே வரீங்க. பட் அவன் எதையுமே ஏன் எப்படி பேசுகிறா, ஒரு வேளை அக்காவை பிரிஞ்சு இருக்க முடியாமல் புலம்புறாளோ, சச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும், இங்கே பார் அவன் அக்காவெல்லாம் நான் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக. உங்களுக்கு கடுப்பாகுது, நான் என்ன சொல்கிறேன் இவர் என்ன வளரிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க. காய் உள்ளே வந்தவனும் போனாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். மற்றவங்களாம் சிரிச்சிடுறாங்க. அவனும் சரி சரி ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அப்படி சொன்னேன், இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராலா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஏன் மம்மி ஒரு வருஷமாக ரெண்டு பேர் லவ் பண்ணியிருக்கீங்க, என்னமோ புதுசாக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி ஓவராக சீன் போடுற, நிறுத்துடா அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் கலாய்க்க. அவனும் சரி சரி பொண்ணு வீட்டில் மானத்தை வாங்காதீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை தான் பார்க்குறான். அவனுக்கோ ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னான், ஏன் அப்படி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி யோசனையிலேயே உங்களை பார்க்க. நீங்களோ 1 இயராக லவ் பண்ணுறாங்களா, இது எப்போ எனக்கே தெரியலையே அப்படின்னு முழிக்க. எல்லாருமா பேசி அவங்க ரெண்டு பேர்த்து கிளம்பினா நீங்களும் அவங்க அப்பா முன்னாடி இப்போ அப்பா எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, கல்யாணம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு நிற்கிறீங்க.
கல்யாணம்னா உனக்கா பண்ணுறோம், வர வர உன் சேட்டை அதிகமாகிடுச்சு, இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அக்காவும் அவரும் லவ் பண்ணுறாங்க, வீட்டில் பேசி நாங்களும் சம்மந்தம் சொல்லிட்டோம், நீ நான் சம்மந்தமே நம்ம வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கப்போ அப்படிங்கிற மாதிரி உங்களை விரட்ட. அப்போ அது வந்து அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க. யாருமே உங்கள் பேச்சை காதில் கூட வாங்கிக்கல, உங்களால் முடியல, சரி இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட் அப்படின்னு விட்டுடுறீங்க. காயை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் கண்ணாலேயே ப்ளீஸ் கல்யாணம் வேணாமே வேணான்னு சொல்லியிருக்கலைங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க. அவனுக்கு அதெல்லாம் புரியல. இவங்க நம்மளை விரோதி மாதிரியே பார்க்குறா, இவங்க அக்காவை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவேன்னு பயந்துக்கிறாளா, அடப்பாவத்தை அதுக்குன்னு உங்கள் அக்காவை கல்யாணம் நம்ம கூடவே வச்சுக்குவாளா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் டேவும் வருது, நீங்கள் அவன் கையில் ரிங் போட அப்படியே உங்களுக்கு மனசு உடஞ்சி போயிடுது. நீங்கள் எதுவுமே வந்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட காட்டிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அவன்கிட்ட அந்த கெஞ்சிறது அதை கூட விட்டுறீங்க. அவன் கல்யாணத்தப்போ கூட அவன் தாலி கட்டினதும் உங்களை அப்படியே பார்த்து இப்போ உனக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் எது பதிலும் சொல்ல அப்படின்னு உங்கள் கையை பிடிக்க நீங்கள் சட்டனாக திரும்பி என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை நீ நல்லா இருக்கியா இல்லையா, ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிறான். எனக்கு ஏன் உங்களை பிடிக்கணும், அப்புறம் எப்போ பார்த்தாலும் உருனே மூஞ்சி வச்சுட்டு சுற்றுற, அன்னைக்கு கூட என்னை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னேன், ஏன் உன் அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கல, உன் அக்காவோட இமேஜுக்கு நான் ரொம்ப கம்மியாகவா இருக்கேன், அப்படி ஒன்றும் இல்லையே, என் பின்னாடியும் சில ஃபிகர்லாம் சுற்ற தான் செஞ்சிச்சு, நான் ஒன்றும் அவ்வளோ டம்மியாக பேசலையே அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீங்கள் அதெல்லாம் இல்லை, நான் அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே, அப்பயே எப்போ பார்த்தாலும் உரம் விட்டா மாதிரி மூஞ்சி வச்சுருக்க, எதை அப்படின்னு முறைக்கிறீங்க. பின்னா அப்படி தான் இருக்க, நீ ஒரு என்னையே பார்க்குற, ஏதோ உன்கிட்டருந்து பறிக்கக்கூடாத பறிச்சுட்டு போன மாதிரியே பார்க்குறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஆமாம் என்கிட்டேருந்து நீ பறிச்சுட்ட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அவனும் என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சார், நீங்கள் பிடிக்க வேண்டியது என் கையில் என் அக்காவோட கையை அப்படின்னு டக்குன்னு அவன் கையை யாருமே பார்க்காத வகையில் தான் அவனும் கையை பிடிச்சிருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே நகர்த்தி விட்டு உங்கள் அக்கா கையோட அவன் கையை சேர்த்து வச்சு சிரிச்சுட்டே நகர்ந்துடுறீங்க. அவனும் இவளை புரிஞ்சிக்கவே முடியல, ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு போய் இவளை தான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். பிகாஸ் நீங்கள் ஏதோ அவன் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். நீங்களோ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் அப்படி நகர்ந்து வந்து நின்றுட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா என்னம்மா சோகமாக இருக்க, உங்கள் அப்பாவோ அப்புறம் எப்போவுமே ஒன்றா இருந்தா அக்கா தங்கச்சிங்க பிரியும் போது அம்மா அப்பா நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே கூட பிறந்தவ இல்லாதமா அவளுக்கு சோகமாக இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு உங்கள் அக்கா கல்யாணம் ஆனது ஒரு சோகம்னா இது ஒரு பக்கம் அதுக்கு மேலே இருக்க வேதனை, உங்களால் எதுவும் சொல்லவும் முடியல. ஆமாப்பா அப்படின்ட்டு அழகியை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்க இங்கே காயோட அம்மா அப்பாவும் வந்துட்டு ஒன்று அப்படியே வந்துட்டு உங்கள் தலை தடவி, ஏமா ஃபீல் பண்ணுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் எங்கள் பொண்ணு மாதிரி தான், அவள் மட்டும் தான் மருமகளா, நீயும் தான், நீ என் கூட எங்கள் கூடயே வந்துரு, நீ எவ்வளோ நாள் வேணாலும் அங்கே இரு, உனக்கு எப்போ திரும்பி வரணும்னு தோணுதோ அப்போ வா, அக்கா கூட நீ எப்போ வேணாலும் வந்துருக்கலாம், நாங்கள் தடையே சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் அவங்க பேச நீங்கள் சரி ஆண்டி அப்படின்னு சிரிச்சுக்கிறீங்க. உங்கள் அக்காவை ஆமாம் நானே இவங்க கூட இருக்க மாட்டேன், இதில் என் தங்கச்சி வரையா, இந்த கூட்டு குடும்பம் கூட்டு குர்பான்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா, எனக்கு தனியாக இருக்கணும் அதுதான் நிம்மதி அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கா. கையோ அப்படியே சிரிச்சிட்டு எப்படியோ லவ் பண்ண போனால் கை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனாலும் அவன் மனசு ஏதோ வெறுமையாகவே இருக்கு. என்ன நம்மளும் லவ் பண்ணவள தான் கல்யாணமே பண்ணியிருக்கோம், ஆனாலும் ஏன் நம்ம மனசை எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்குது, ஏதோ நம்ம கையை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலு அப்படிங்கிற மாதிரியும் அவன் நினச்சிட்ருக்கான். இப்படியே அந்த கல்யாணம் அந்த பந்தி அதெல்லாம் முடியுது. இப்படியே கொஞ்சம் டேஸும் ஓடுது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கீங்க, அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்கள் அக்கா போன ஒரு வாரத்துலேயே வந்துட்டு நான்லாம் அம்மா அப்பாவோட இருக்கவே மாட்டேன், நம்ம தனி கொடுத்தணும் போகணும், எனக்கு தனியாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போவேன் அப்படி இப்படின்னு சண்டை பிடிச்சி ஒரு வழியாக காயை தனியாகவும் கூட்டிகிட்டு வந்துடுறா. காய்க்கோ சரி அவள் இதுக்கு இஷ்டத்துக்கு கொஞ்ச நாள் இருக்கட்டும், அவங்க அம்மா அப்பா கூட சின்ன பொண்ணு தானேப்பா சரி விடு கொஞ்ச நாள் இருக்கட்டும், அப்புறம் அவளே புரிஞ்சுக்குவா குடும்பம்னா என்னன்னு, அப்போ வந்துடுவா, ஒரு குழந்தைன்னு வந்துட்டா அதை பார்த்துக்கணுன்னாச்சு ஆள் வேணும்னு தோணும்ல அப்போ வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்ல காய்க்கும் சரி அப்படின்னு ஒரு மாதிரி சமாதானம் ஆகிடுறான். ஸோ தனியாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கா இப்போல்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்தானா வீட்டுக்கே போகிறதில்ல, இங்கே தான் டேரா. உங்களுக்கு அது இன்னும் இரிட்டேட் ஆகுது. உங்கள் அக்காவை பார்க்கவும் சந்தோஷமாக இருந்தாலும் காய் வந்து போகிறது உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. இவ வேறு சும்மா இங்கே வந்து இருந்துட்டு நம்மளை வயிற்றுச்சலை கலப்புறா, பேசாமல் நம்ம எப்போ இங்கே முடிக்கிறோமோ படிப்பை வேலைக்கு எங்கேயாவது கிளம்பி போயிடணும், இங்கே இருந்தால் நம்ம இவங்கள பார்த்து பொறுமையாக செத்துருவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. ஒன் டே நீங்கள் காலேஜ் போயிட்டு வர அப்போ வீட்டில் யாரையுமே காணோம், என்னோட அது வீடே நிசப்தமாக இருக்குது, யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே வரீங்க. அப்போ காய் மட்டும் தான் உட்காந்துருக்கான். என்ன இவர் நடு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஹாய் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வாங்க மாமா அப்படின்ட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் பூந்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரல,
இவன் மட்டும் இந்த வீட்டில் விசித்திரமாகவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சோ. அங்கே அவங்க தம்பி உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் ஏந்தா உங்கள் அக்கா மட்டும் ஏன்டா இப்படி இருக்கா, எந்த அக்காவை கேட்குறீங்க அப்படின்னு அவன் மொழிக்கா. என் பொண்டாட்டி இல்லை, இன்னொரு அக்கா, அவள் ஏன் என்னை விரோதியை பார்க்குற மாதிரி பார்க்குறா, நான் என்ன அவ்வளோ கருணை கொடூரமாவோட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறான். உனக்கா அது என்ன பிடிக்குமா? எனக்கு மட்டும் இல்லை அவளுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படிங்கிறான். பிடிக்குமா? அப்புறம் ஏன் இப்படி உருன்னே திரியிறா? அது வந்து மாமா அப்படின்னு ஏதோ அவன் சொல்ல வர. நீங்கள் டப்புன்னு கதை தந்து டேய் படிக்கிற வேலையை மட்டும் பாடுறா, ஏன்டா தேவையில்லாமல் பேசிகிட்டு உட்காந்துருக்க அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்ட்டு அவனும் என்ன இப்போ அவன் என்கிட்ட பேசுனால என்ன சார் ஐஏஎஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவார என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல. சொன்னாலும் சொல்லாட்டி ஒரு காலத்தில் என் தம்பி ஐஏஎஸ் ஆவான் அப்படின்ட்டு நீங்கள் போகிற. ஆமாம் சொல்லிட்டாங்க கலெக்டர் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அவனும் இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் ஏன் என்னை முறைச்சிட்டே தெரியல, நான் இங்கே வர்றதே உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறான். நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படிங்கிறீங்க. நீ உன் வாய் தான் சொல்லலை, மற்றபடி உன் கண்ணெல்லாம் என்னை பார்த்தாலே எரிக்கிற மாதிரி பார்க்குது, ஏன்னு தான் எனக்கு புரியல அப்படிங்கிறான். என்னை மட்டும் ஏன் நீ தூரமாகவே வச்சு பார்க்குற அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் ஆமாம் உன் பார்வையிலே என்னை தூரமாக நிறுத்துறியே, என் கிட்ட வராதா, இதான் உன் லிமிட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த பார்வை அப்படிங்கிறான். நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான உண்மை அப்படிங்கிறீங்க. எதை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் கிச்சனில் காஃபி போட்டு உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் தம்பிக்கிட்ட இந்தாடா அப்படின்னு கொடுத்துட்டு உட்கார. ஹலோ நான் இங்கே ஒரு மனுஷன் இருக்கம்மா அப்படிங்கிறான். ஓ அப்படிங்களா சரி அப்படிங்கிறீங்க. எதை எனக்கெல்லாம் காஃபி இல்லையா? ஏன் உங்கள் பொண்டாட்டி இருப்பாளே அவள் எங்கே போனா? அவளும் என் மாமியாரும் இங்கே கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் காணோம். 2 பேரும் எப்படியும் எல்லா தெருவுலையும் கதை பேசி வீடு வர சேர நைட் ஆயிரும் போல். நீங்கள் உங்களுக்கு காஃபி கூட கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. கொடுத்தா நான் ஏமா ஓன்ட்ட கேட்க போகிறேன் அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நீங்களும் ஒரு சிப் தான் பண்ணியிருப்பீங்க. அந்த காஃபி வச்சுட்டு மறுபடியும் அவனுக்கு காஃபி போட உள்ளே இருந்து போயிட்டீங்க. போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்குள்ளே உங்கள் காஃபி நீங்கள் குடிச்சிட்டு வச்சு போனீங்களே அதை எடுத்து குடிச்சிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி வரீங்க. என்ன காஃபி அப்படிங்கிறான். நான் தான் உங்களுக்கு புதுசாக போட்டு வர போனேன்ல, பரவாயில்ல எல்லாம் ஒன்று தானே, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, குடிச்சிட்டேன். அது ஆறி போயிடும், அப்புறம் நீ வேஸ்ட்டாக ஆறி பண்ணதை குடிக்கணும், அதான் நான் இதை குடிச்சிட்டேன், நீ அதை குடிச்சிக்கோ அப்படிங்கிறான். நீங்கள் அப்பயே அவனை முறைக்கிறீங்க. என்ன அது நான் குடிச்சிட்டு வச்ச காஃபி அப்படிங்கிறீங்க. ஸோ வாட் அப்படிங்கிறான். எதை அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க. அவனும் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே எழுந்திரிச்சு போக. உங்களுக்கோ என்ன இந்த மனுஷன் புரிஞ்சு தான் பேசுகிறாரோ, தேவையில்லாமல் வம்பளுக்கத்துக்குன்னு கிளம்பி வருவார் போல் அப்படின்னு முறைச்சிக்கிட்டு நீங்கள் நிற்க. காஃபி ஆடுறதுக்குள்ளே குடி அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நீங்கள் அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு எப்பா இந்த மனுஷன் வந்துட்டார் இனி தலைவலி தான் அப்படின்ட்டு போய் ஒரு வாரமாக உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் அவங்களோட புக்ஸ் எடுத்து அப்படியே உட்காந்து படிச்சுட்ருக்க. அவனுக்கு ஏதாவது டவுட் சொல்லி தரணுமா அப்படின்னு வந்து பக்கத்தில் உட்காரான். நீங்கள் டக்குன்னு தள்ளி உட்காந்து என்ன அப்படின்னு பார்க்க. என்ன பண்ண, ஏதாவது டவுட்னா சொல்லித்தரேன்னு கேட்டேன். ஏன் நீயும் அதே காலேஜில் தானே படிக்கிற, அதுவும் இல்லாமல் நான் எடுத்த கோர்ஸே தான் நீ எடுத்திருக்க, ஸோ நான் முடிச்சிட்டேன், நல்ல வேலையிலே இருக்கேன், உனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு கேட்டேன். இதெல்லாம் என்ன தப்பு? ஆமாம் நீங்கள் படித்த அதே காலேஜ் அதே கோர்ஸ் உங்களுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துருக்க. கண்ணில் லைட்டாக டியர்ஸ் எட்டி பார்க்க. அப்போ காயம் என்னாச்சு அப்படிங்க டக்குன்னு அதை வராமல் உள்ளே இழுத்துக்கிட்டீங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, நான் டாப்பர், என்னால் படிச்சுக்க முடியும், யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு உட்கார. அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிடுறான். அதனால் அவனும் உங்ககிட்ட எப்படியாவது பேசணும், இவளுக்கு என்ன நம்ம மேலே கோவம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். பட் நீங்களும் பிடி கொடுக்காமே பேசுகிறீங்க. அவனை பார்த்தாலே பிடிக்காத மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் தம்பியோ 2 பேர் பேசிகிட்டு இருக்க அப்படியே பார்த்துட்டுக்க. நீ என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒன்றும் இல்லை மாமா. ஏன்டா உன் அக்கா நிஜமாவே இப்படி தானா, இல்லை என்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாளா? இல்லை மாமா, என் அக்கா ரொம்ப பாசமானவ. யார் இந்த அக்காவா அப்படிங்கிறான். ஆமாம் என் 2 அக்காவுமே பாசமானவங்க தான். எதை உன் பெரிய அக்கா பாசமானவ? ஆமாடா ரொம்ப பாசம்தான். அதனால தான் ஒரே வாரத்தில் எங்கள் அம்மா அப்பாட்டேருந்து என்னை பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டா. மாமா அப்படிங்க சும்மா ஜஸ்ட்டு ஜோக்குடா விடு அப்படின்ட்டு. அவள் தான் அப்படின்னா இவன் என்னடா அதுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறான். அவனும் சிரிச்சிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாத வரைக்கும் நல்லது தான் மாமா அப்படிங்கிறான். என்னடா புதிர்லாம் வச்சு பேசுகிற என்ன அப்படின்னு அவன் கேட்க. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்ட்டு அவன் இருக்கா. கரெக்டாக அவங்க அம்மாவும் உங்கள் அக்கா வந்துடுறாங்க. ஸோ வந்தவங்களோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு வர. இங்கே என்ன பண்ண முடியும், உன் தம்பி தங்கச்சிட்ட தான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன். ஓ காஃபி குடிச்சிங்களா? உன் தங்கச்சி கொடுத்தா. எப்பாடி என் பொண்டாட்டிக்கு எவ்வளோ கரிசனம், வந்த உடனே கேட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க. அவ்வளோ அப்படியே முறைச்சிட்டு என்ன ஒரு காஃபி கூட நீங்கள் போட்டு கொடுக்க மாட்டிங்களா, அது கூட நான் தான் வரணுமோ அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே போக. ஆமாம்
எப்படி இந்த அம்மா தான் 24 மணி நேரம் எனக்கு வடித்து கொடுத்தது பாரு, வாரத்தில் 3/4 நாள் இங்கேயே கிடக்கிறா. ஐயோ, வர வர நான் மாமியார் வீட்டிலே தங்கிடுவோம் போல இருக்குது. இவளுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு அவன் புலம்பிட்டு இப்படியே நைட்டாக காயோ ரொம்ப நேரம் போர் அடிக்குதுன்ட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன்னு போயிருப்பான். ஸோ எல்லோரும் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்ருக்கேன்னு உங்களை தான் கூப்பிட்றாங்க. நீங்கள் காய் வந்து போன தெரியல, ஸோ நீங்கள் வந்துட்டு அவன் சாப்பிட்டுட்ருப்பான்னு நினச்சி நான் கொஞ்சம் நேரம் சொல்லி சாப்பிட்டுக்கிறேம்மா, நான் படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்க. சரி நீயே சுட்டு சாப்பிட்டுக்கோ, தோசை மாவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல, சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறீங்க. சரி எல்லோரும் சாப்பிட்டா நம்ம லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாவில் இருக்க. எல்லோரும் சாப்பிட்டு போய் படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக எழுந்து வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு மாவு கலக்கிட்டு இருக்க. அப்போ உங்கள் பின்னாடி ரொம்ப கிட்ட யாரோ நிற்கிற மாதிரி இருந்து டக்குன்னு திரும்ப பார்த்தா காய் தான். என்ன பண்ணுற அப்படின்னு யதார்த்தமாக தான் வெட்டி பார்க்குறான். அவங்களுக்கும் ஒரு நிமிஷம் வச்சா இருக்குது அப்படின்னு மூச்சு விட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன், சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன், அதான் என்ன பண்ணுறேன்னு எட்டி பார்த்தேன். அதான் தூரத்துலேருந்து கேட்கக்கூடாதா, ஓ சாரி அப்படின்னு தள்ளி நின்றுட்டு, அது தோத்தான்னு பார்க்கும்போது நீ உங்கள் அக்கா மாதிரி தெரிஞ்ச அப்படின்னு நீங்கள் கண்ணை சுருக்கி பார்க்க, ஆமாம்மா உன் அக்கா மாதிரி இருந்துச்சு, அவளும் நினச்சிக்கிட்ட வந்தேன். என் பொண்டாட்டி என்னைக்கு கிச்சனுக்குள்ளெலாம் வராளா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில். அப்புறம் பார்த்தா நீ அப்படிங்கிறான். சரி உங்களுக்கு என்ன வேலை? எனக்கா பசிக்குது சாப்பிட்லான்னு வந்தேன். ஏன் எதுவும் இல்லையா? முன்னாடி சொல்லியிருந்தா நான் வெளியவே சாப்பிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறான். என்ன நீங்கள் சாப்பிட்லையா அப்படிங்கிறீங்க? நான் வெளியில் போயிருந்தேன் இப்போ தான் வரேன் அப்படிங்கிறான். அதுக்குள்ளே எல்லோரும் தின்னுட்டு குண்டாவை கவுத்துட்டு போய் படுத்துட்டாங்களா அப்படின்னு உங்களுக்கும் சமாத்திரம். உங்கள் பொண்டாட்டி எங்க அப்படின்னு கேட்குறீங்க. என் பொண்டாட்டியா இந்நேரம் ஃபோனை நோண்டிட்டு படுத்து தூங்கிட்டுருப்பா அப்படிங்கிறான். சுத்தம் அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படியே மறைக்க, என்ன உன்னால் முடியலாட்டி விட்டு நானே சுட்டு சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கே எப்படி என்ன முறைச்சே கொள்கிற அப்படிங்கிறான். அவன் போய் உட்காருங்க கொண்டு வரேன் அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்ட்டு அவன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் உட்கார. நீங்களும் அவனுக்கு தோசை போட்டு அங்கே இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து ஊற்றி அவனுக்கு முட்டை தோசையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போய் அப்படியே வைக்கிறீங்க. அவனும் ஆஹா என் மச்சினிச்சிக்கு என் மேலே என்ன தான் பாசம் அப்படிங்கிறான். நீங்கள் அவனையும் முறைக்கா சரி சரி அப்படின்ட்டு இப்போது சட்னி எடுக்க கை நீட்டான். நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து ஆஃப் சாரி தான் வியோ பண்ணுவீங்க. ஸோ வந்துட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே வந்துட்டு அவன் கை டச் பண்ணி போக ஒரு நிமிஷம் ஷாக் அடித்த மாதிரி நீங்கள் நகர்ந்து நிற்கிறீங்க. பட் அவன் எதர்ச்சியாக தான் அதை பண்ணியிருப்பான். அவன் அதெல்லாம் பெருசாக இன்டென்ஷனோட பண்ணல. அதனால் அவன் பாட்டுக்க சட்னி ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கா. நீங்கள் இந்த மனுஷன் வேணும்னு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா ஒன்றும் புரியல அப்படின்ட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டே போய் அவனுக்கு தோசை போட்டுட்ருக்கா. அவனும் நீ சாப்பிடல அப்படின்னு கேட்குறான். நான் சாப்பிட்ணும். அப்போ உட்காந்து சாப்பிடு. நான் இங்கே வந்து சாப்பிட உட்காண்டா எப்படி தோசை மாவு தனியாகவே தானாக தோசைக்கல்ல ஊற்றி நம்ம கொண்டு தருமா? ஓ அப்படி ஒன்று இருக்கா, மூடிட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்க. என்ன அது சாப்பிடுங்கன்னு சொன்னேன், பாயை மூடிட்டு எப்படிமா சாப்பிட முடியும் அப்படின்னு அவன் கவுண்டர் கொடுக்க காதில் கேட்டுருச்சா அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வந்துடுறீங்க. அவனும் சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அவங்கள்ட்ட சும்மா விளையாண்டு பார்க்குறான், அவ்வளோதான் தவிர அவனுக்கு எதுவும் இல்லை மனசில். நீங்களோ அப்பா இவர் இருந்தாலே நமக்கு தலைவலி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. எனக்கு போதும் அப்படிங்கிறான். என்ன 2 தான் கொடுத்தேன், இன்னொன்று சாப்பிடுங்க அப்படின்னு கொண்டாந்து 3ஆவது தோசை வைக்க, எனக்கு போதும் இதுக்கு மேலே வைக்காத, நீ ஒழுங்காக உனக்கு சுட்டுக்கோ அப்படிங்கிறான். சரி அப்படின்ட்டு நீங்கள் தோசை ஊற்றிட்டு இருக்க. இப்போது காயம் சரி வா சீக்கிரம் அப்படிங்கிறான். அட இரியா உனக்கு 3 ஊற்றி கொடுத்தேன், எனக்கு 2வது வேணான்ட்டு 2வது தோசை போட்டுட்ருக்கா. அவனும் கடகடன்னு வந்து வா வா அப்படின்னு இழுத்துட்டு வரான். அட எனக்கு இன்னொரு தோசை எடுக்க வேணாமா, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ உட்கார் சாப்பிட்டு நீங்கள் ஏன் எந்திரிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ மட்டும் எனக்காக சாப்பிடாம சுட்டுட்ருக்க, நான் எப்படி சாப்பிட்றது மனசே கேட்கல அதான் அப்படிங்கிறான். நீங்கள் முறைக்கிறீங்க. சரி சரி உட்கார் மச்சினிச்சி அப்படின்னு உட்கார வச்சுட்டு அவன் போய் கல்ல உள்ள தோசை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வச்சு இப்போ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அவனும் இவ்வளோ நேரம் ஒரு தோசை தான் சாப்பிட்டுப்பான், 2 தோசை அதுலேயே அப்படியே இருக்குது. உங்களோட தோசையோடு சேர்த்து இப்போ 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்களும் சாப்பிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு உட்காந்துட்டு இருக்கணுங்கிற மாதிரி கடுப்பில் மாறிக்க. அவனும் இப்போ எதுக்கு மாறிக்கிற, சாரி டயத்தில் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படிங்கிறான். ஷோ எங்கள் அக்காட்ட பேச வேண்டிய டைலாக்லாம் என்கிட்ட பேசுது இந்த கூமுட்டை அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ தான் படித்து முடிச்சுட்டு சாப்பிட வந்தேன், ஆனாலும் என் அக்காவுக்கு நீங்கள் ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, நான் எந்த இடமும் கொடுக்கலையே அப்படிங்கிறான். நீங்கள் அவனை மறைக்க சரி சொல்லு கிண்டல் பண்ணல அப்படிங்கிறான். ஏன் இப்படி வச்சுருக்கீங்க, அவள் சொன்னால் அடிக்கடி கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவீங்களா, வாரத்தில் 5 நாள் இங்கேயே இருக்கா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா, மாமியார் வீட்டை வந்து இருக்க மெயின், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது செய்கிறாளா, ஏன் இப்படி இருக்கீங்க, எதுவுமே கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட உரிமையோடு சண்டை போட. அவனும் பரவாயில்ல வீட்டு சின்ன பொண்ணு தானே ஆசைப்பட்றா எத்தே அப்படின்னு பார்க்க, நான் என்ன பண்ணிட்டோம் இப்போ நான் கஷ்டப்படுத்தி எங்கள் வீட்டிலே இரு என் கூடவே இருன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு ஒராங் ஓட்டான் உன்னோட அக்கா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பா. அப்புறம் எனக்கு எரிச்சலாக வரும், நான் இரிட்டேட் ஆவேன், சண்டை போடுவேன், எங்களுக்குள்ளே சண்டை வரும். இதுக்கு எதுக்கு அவ கேட்டால் இங்கே வந்துடலான்னு, அதுவும் இல்லாமல் எனக்கும் இங்கே வர பிடிக்கும் அப்படிங்கிறான்.
எதே அப்படின்னு நீங்கள் பார்க்க, ஆமாம் எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேரும் தான், ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துட்டு போரிங்காக இருக்கும். இங்கே வந்தால் உங்கள் அம்மா அப்பா நீ உன் தம்பின்னு இருக்கீங்க, ஜாலியாக இருக்கும். ஓ அப்போ உங்கள் அம்மா அப்பாவுக்கும் அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு நான் பார்க்க, சாப்பிட்டீங்கன்னா கை கழுவுங்க அப்படின்ட்டு வந்து போக்க, இல்லை நீ இப்போ என்ன சொன்ன அப்படின்னு பின்னாடியே வரான். நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் போய் கை கழுவிட்டுருக்கா. பின்னாடியே வந்தேன் அப்படியே உங்கள் மேலே உரசிக்கிட்டு அவனும் கை கழுவ. உங்களுக்கு தான் அப்படியே நெருப்பை மேலே கொட்டின மாதிரி ஒரு ஃபீல். டக்குன்னு நீங்கள் தள்ளி போக அவனை உங்களை இழுத்து கிட்ட நிற்க வச்சுக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நகருங்க நான் போகணும் அப்படின்னு நகர போகிறீங்க, நெல்லு அப்படின்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே தூக்கி உங்களை திட்டில் உட்கார வைக்க. நீங்கள் அப்படியே ஷாக்கில் அவனே பார்த்துட்டுக்க. இப்போ சொல்லு என்ன சொன்ன நீ அப்படின்னு கேட்குறான். நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்ல, நகருங்க அப்படின்னு நீங்கள் நகர்த்திட்டு நகர போக அப்படின்ட்டு. இப்போ என்ன சொன்ன, என் அம்மா அப்பாக்கா, ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். இல்லை நிஜமாகவே நீங்கள் படித்தவர் தானா, இல்லை உங்களுக்கு வயசுலாம் கரெக்டாக தான் சொன்னாங்களா, என்னமோ குழந்த மாதிரி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு எப்படி தனியாக இருக்கிறது போர் அடிக்குமோ அது மாதிரி தானே. உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரே பையன், நீங்களும் அவங்க கூட இல்லைனா அவங்க தனியாக இருக்க ஃபீல் பண்ண மாட்டாங்க, அதை தான் சொன்னேன். என் அக்கா ஏதாவது புத்தி கட்டு வளர்னா அப்படிலாம் போக முடியாது, இங்கே தான் இருக்கணும்னு அவளை அவங்க கூட இருக்க வைக்காமல் கூட்டிகிட்டு இங்கே வந்து நிற்கிறீங்க, அதுதான் சொன்னேன். மற்றபடி எனக்கு எதுவும் இல்லை, நீங்கள் வர்றதுனாலையோ போகிறதுனாலையோ நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனை நகர்த்திக்கிட்டு தொப்புன்னு குதிச்சு நீங்கள் இறங்கி போக. இப்போ அவன் பின்னாடியே வந்து உங்களை ஜடையை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி மறைக்கிறீங்க. சாரி அப்படின்னு கையெடுத்துட்டு உங்களை அப்படியே ஒத்து பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படின்னு டக்குன்னு திரும்பி நினைக்க, அது அப்படின்னு அவன்கிட்ட வர, போய் படுங்க அப்படின்ட்டுக்கா. கரெக்டாக அவங்க அக்கா, இன்னுமா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு எழுந்து வர, நீங்கள் 2 பேரும் நின்றுக்க பார்த்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு உங்கள் அக்கா பார்க்க, ஏண்டி புருஷன் வந்தால் அவருக்கு சாப்பாடு கூட வச்சு தர மாட்டியா, அப்படி என்னடி உனக்கு அங்கே பிடுங்குற வேலைங்கிற மாதிரி உங்கள் அக்காவை நீங்கள் திட்ட. என்ன ரொம்ப பேசுகிற, உன்னை யாரும் செய்ய சொன்னாங்களா அப்படின்னு நீங்கள். அப்புறம் நான் இல்லாமல் இங்கே வேறு யார் செஞ்சு கொடுத்தாவா அவன் புருஷனுக்கு, மூக்கு மட்டும் 3 தோசை உள்ளே தள்ளினார், என் வாய் வந்து பேச மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் அவங்க மாமாவை மாதிரி ஆகணும். ஆமாம் அவள் தான் சுட்டு கொடுத்தா அப்படிங்கிற. ஏன் இப்போ நீங்கள் அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தனால குறைஞ்சி போயிட்டியா, ஏங்க உங்களுக்கு கையில் நீங்கள் சுட்டு சாப்பிட மாட்டீங்க, அவெல்லாம் ஒரு ஆள்னு அவள்கிட்ட போய் கேட்டிங்களா, பாருங்க ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்காவும் தங்கச்சி சண்டை எங்கள் காயை தலையில் கவிச்சிட்டு, அது சரி இன்றைக்கி தூங்குற மாதிரி தான் இவளுக்கு 2 பேரும் நான் இப்படி அடிச்சுக்கிறாளுங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்களும் உங்கள் அக்காவை பிடிச்சி காய்ச்சி முடிச்சுன்னு கத்த. உங்கள் அப்பா இந்த சவுண்டில் எழுந்திரிச்சு வந்து, என்னம்மா இங்கே சத்தம் அப்படின்னு. அப்பா வந்த மருமகனை கவனிக்கணுங்கிற அறிவே இல்லையாப்பா உங்களுக்குலாம், என்னம்மாச்சு மாப்பிள்ளை அப்படின்னு பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிறான். நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா அவர் வந்திருக்காரு, இவ பாட்டுக்கு நமக்கு என்னன்னு ஒய்யாரமாக உள்ளே படுத்துட்ருக்கா, அந்த மனுஷன் சாப்பிடாம இவ்வளோ நேரம் இருக்கிறாரு, யாராவது எதாவது கேட்குறீங்களா, என்ன மனுஷங்க நீங்கள் அப்படி இப்படின்னு உங்கள் அப்பாவை கத்த, உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவை பிடிச்சி அவர் கத்த, உங்கள் அம்மா உங்களை முறைக்க, நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே கொளுத்தி போட்டு நமக்கு என்னன்னு போய் ரூமில் படுத்துடுறீங்க. உங்கள் தம்பி ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்கான், இந்த அக்கா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. காய் அதுக்கு உங்கள் அக்காவை அப்படியே பார்க்க, அவங்களும் அப்படியே முறைச்சிட்டு, எல்லாம் உங்களால் 2 தோசை சுட்டு தின்னுட்டு வந்து படுக்காமல் ஒரு பஞ்சாயத்தை கூட்டுறீங்களா, எங்கள் வீட்டுக்கு வந்தாலே உங்களுக்கு எப்படி தான் இருக்கணும். உங்கள் அக்கா அப்படியே வந்துட்டு அழுகிற மாதிரி சீனை போட, ஐயோ இவ இதுக்கு இப்போ ஆரம்பிக்கிறான்ட்டு காயோ, சரி நான் ஒன்றுமே சொல்லியே, அவள் திட்டிட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவள்கிட்ட நான் எதுவுமே கேட்கல, அவளை தான் சுட்டு கொடுத்தா இப்போ அவளை தான் திட்டுறா அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு ஒரு விழா போக. இங்கே உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவை, உனக்குலாம் அறிவில்லை, மாப்பிள்ளை தானே கவனிக்கணும்னு தெரியாது, இப்படி தான் இருப்பியா, இல்லைங்க அவள் இருக்காளேன்னு தான், அவள் இருந்தால் உன் பொண்ணை பற்றி தெரியாது, அதுவே சோம்பேறி நம்பர் 1, அது புருஷன் அப்படியே பார்த்து கிழிச்சிட்டாலும் ஏதோ சின்னவ இருந்தால் சுட்டு கொடுத்தா பரவாயில்ல, அவள் சொல்கிறது நியாயம் இருக்குல்ல அப்படிங்க. உங்கள் அம்மாவுக்கு அது புரியுது. அவங்களும் சரின்ட்டு அப்படியே ஒரு வழியாக அவங்க பேசிட்டு போய் படுத்துடுறாங்க. இப்படியே தான் எப்போ காய் வந்தாலும் உங்கள் அக்கா எதுவுமே செய்ய மாட்டாங்க, உங்கள் அம்மாவோ இல்லை நீங்களோ தான் செய்வீங்க. உங்கள் அக்காவை பண்ணுறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கடுப்பு தான் ஆகும். இதெல்லாம் எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, லவ்னு சொல்கிறா, ஒரு மயிரும் அவருக்கு செய்ய மாட்டேங்கிறா, இதுக்கு லவ்னு ஒரு பேர் வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திட்டிகிட்டு இருக்க. காயை பார்க்கும்போது உங்களுக்கு கோவமாகுது, அவள் தான் பைத்தியக்காரி, எதையாச்சும் பண்ணால் இந்த மனுஷன் அதை கூட கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்படியே அடுத்த வாரத்துலேயும் அதே மாதிரி வராங்க. நீங்கள் வந்துருச்சுங்கடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டுருக்கா. காயை உங்களையே தான் கவனிச்சிட்ருக்கா. இவரையும் இப்போ நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தம்பி வந்து காய் பக்கத்தில் உட்காந்துட்டு, என்ன மாம்சு எங்கள் அக்காவை அப்படி சைட் அடிக்கிறீங்க அப்படிங்க, எந்த அக்காவடா அப்படின்னு அவன் திருப்ப, உங்கள் பொண்டாட்டியை தான் அவ்வளோதானே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வேணுக்கு நீ கோக்கி போட. ஆமாடா குழந்தை மச்சனா, அவனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேறு யாரை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படியே பேச, அவனும் சிரிச்சிட்டு, சரி மாம்ஸ் பார்த்து யாராவது தப்பாக நினச்சிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் எச்சரிக்கை பண்ணிட்டு போக. காய்க்கு ஒரு நிமிஷம், இவங்க என்ன நம்மளை பார்த்து பண்ணிட்டு போகிறானா,
என்னடா என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி காய் நினச்சிட்டு இருக்கான். உங்கள் அக்காவோ அப்படியே சாப்பிட்டுட்டு ரூமில் போய் படுத்துட்டு காய்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. காய் உள்ளே வந்ததுமே கதவை லாக் பண்ணிவிட்டு படுக்க வரான். அப்போ அவங்க அக்கா அப்படியே லைட்டாக ட்ரெஸ்ஸை நைட்டை நவுத்தி விட்டு அவன் பக்கத்தில் அப்படியே நெருங்க. அவனும் கொஞ்ச நாள் போட்டோன்னு சொல்லியிருக்கல அப்படிங்கிறான். அப்படியே உங்கள் அக்கா மறைக்கா. ஆக்சுவலி அவங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை, லவ் பண்ணியிருப்பான் ஒரு வருஷமாக. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா தான் அவசரப்படுத்தியிருப்பாங்க. படிப்பை முடிச்சதுமே அவன் வந்து உங்கள் அக்காவுக்கும் சீனியர், உங்களுக்கும் சீனியர் தான். ஸோ வந்துட்டு அவங்க செகண்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர் படிச்சிருப்பான். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்குள்ள லவ்வே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் அவங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து செகண்ட் இயரில் பாதியில் தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அவன் தேர்ட் இயர் முடிச்சுட்டு அவன் வந்துட்டு வெளியாகிருப்பான். வெளியானதும் அவன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் அக்கா வந்து தேர்ட் இயர் அந்த 1 இயர் வந்து அவன் வெளியிலேருந்தே லவ் பண்ணனால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்துட்டு 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் அந்த 1 இயர் தான். அதுக்கப்புறம் உங்கள் அக்கா வந்து தேர்ட் இயர் முடிக்கும் போதே வந்துட்டு மறுபடியும் ஏதாவது டிகிரி இல்லை வேலைக்கு போக சொல்லுவாங்கன்னு உங்கள் அக்கா வந்து கடைஞ்செடுத்த சோம்பேறி. அதனால் என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், அதில் எப்போ வேணாலும் சக்ஸஸ் ஆகுங்க, ஆனால் என்னை கல்யாணம் பண்ணிட்டு பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு போட்டு அவன் மண்டையை கழுவி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணி தான் கல்யாணமே பண்ணியிருப்பாங்க. அவனுக்கும் இப்போ வேணாம், நான் இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும்லாம் சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் இப்போ தான் பிஸ்னஸ்குள்ளே போயிருப்பான். அதுக்குள்ளே அவங்க அக்கா போட்டு டார்ச்சரில் தான் சரின்னு சொல்லிட்டு அவன் பெரிய பணக்காரன், அவங்க அப்பாவுக்கு எல்லாமே பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு தன்னோட சொந்த காலில் நிற்கணும்னு ஒரு ஆசை, அதனால தான் அவன் பண்ணிப்பான். ஆனால் அவங்க அக்காவோ அவன் சொல்கிறதெல்லாம் எதையும் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போதைக்கு நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி படுத்தி பண்ணினால அவனோ மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாள் ஆகட்டுங்கிற மாதிரி ஒத்தி வச்சுருக்கான். பட் உங்கள் அக்காவோ அப்பப்போ என்ன தான் இருந்தாலும் ஒரு ஒய்ஃபாக அவங்களுக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட போய் சீன்றது இதெல்லாம் பண்ணால் அதனால தான் அவங்க மேக்ஸிமம் அவனை அவாய்ட் பண்ணுறது. அவன் நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு கோவத்தில் தான் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அது தெரியாமல் நீங்கள் ஒரு பக்கம் அவனை போட்டுட்டு சத்தம் போட்டுட்ருக்கீங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் அக்கா அப்படியே அவனை மறைச்சிட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல அப்படின்னு திரும்பி படுத்துக்க. காயோ இவளுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, கொஞ்ச நாள் போட்டோன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாலும் மனசுக்குள்ளே என்னன்னு தெரில, இவளை தான் லவ் பண்ணோம், அப்போயுமே ஒரு மாதிரியாக இருந்தது, கல்யாணமும் பண்ணிட்டோம், ஆனால் எப்போயுமே ஏதோ என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இல்லை, ஏதோ மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது, என்ன தான் நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு குழப்பத்திலே இருக்கான். அவன் இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக எழுந்திருக்கிறீங்க. உங்கள் அம்மா எப்பவும் ஃபஸ்ட்டு எழுந்துடுவாங்க. ஸோ எழுந்துதான் அவங்க வந்துட்டு இந்த வாசல் கோலம் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எழுந்து நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காஃபி போட்டுட்ருக்கீங்க. அப்போ உங்கள் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பினா வேறு யார் எப்பவும் போல் காய் தான். ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி க்ளோஸ்அப்பில் நின்றுட்டே இருப்பீங்களா, தள்ளி நிற்கிறது அப்படின்னு நீங்கள் பதற. இப்போ எதுக்கு பதற அப்படின்னு அவன் நிதானமாக பேசுகிறான். எப்போவுமே நீங்கள் பேசினா அவன் கொஞ்சம் பதறி பேசுகிறவன். இன்றைக்கி நிதானமாக பேசுகிறீங்க. அவன் கண்ணே இப்போ பார்க்குறீங்க, அவனும் உங்களே புத்து பார்க்க நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டு என்ன வேணும் அப்படிங்கிறீங்க. எது கேட்டாலும் கிடைக்குமா அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் அவனை திரும்பி பார்க்க காஃபி வேணும் கிடைக்குமான்னு கேட்டேன் அப்படிங்கிறான். போய் உட்காருங்க கொண்டு வரேன். ஏன் இங்கே நின்னா தரமாட்டியா அப்படின்ட்டு அந்த அடுப்பத்தட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். நீங்கள் ஐயோ காஃபி போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் போங்க அப்படிங்கிறீங்க. நான் இங்கே உட்காந்துருக்கேனே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறான். ஐயோ இவர் வேறு அப்படின்ட்டு நீங்கள் சரி உட்காந்துக்கோங்க, அவர் மனசில் எதுவும் இல்லை, நம்ம தான் எதோ நினச்சிக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக காஃபி போட்டுட்ருக்க. அப்போ அவனும் அதுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை அப்படியே கை உரசிக்கிட்டு போகுது. என்ன அப்படின்னு நகர்ந்து நிற்க சக்கரை டப்பா கொடு அப்படின்னு அங்கே ஹிப், அதாவது உங்கள் அடுப்பத்திட்டில் வச்சுருந்தோம்னாலே நம்ம வயிற்றுக்கிட்ட இந்த மாதிரி தானே இருக்கும். அதில் அப்படியே கை விட்டு அவன் எடுக்க உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு ஒன்று பண்ணாரா இல்லை தெரியாமல் தான் பட்டிருக்குமோ, தெரியாமல் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு விட்டுறீங்க. அவனும் சக்கரை எடுத்து வேலை போட்டு ஸோ ஸ்வீட் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு என்ன இவர் நடவடிக்கை சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே குறுகுறுன்னு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்னமோ உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. டக்குன்னு நீங்கள் பால் எடுத்து கடன்னு ஊற்ற அப்போ கையில் ஊற்றிக்க அப்படிங்க அப்படின்னு உங்கள் டக்குன்னு கீழே இறங்கி உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தண்ணியில் வைக்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்க. அவனும் பார்த்து பண்ண மாட்டேன் பார் சூடாக கையில் ஊற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த ஜில் தண்ணியில் கையை காமிச்சிட்டு இருக்க. நீங்கள் அவனே பார்த்துட்டு அவங்க அம்மா என்னாச்சுடி அப்படின்ட்டு உள்ளே வராங்க. அப்படின்னு டக்குன்னு நீங்கள் அவன் கையை உதட்டு ஒன்றும் இல்லைம்மா பாலை கையில் ஊற்றிக்கிட்டேன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. பார்த்து பண்ண மாட்டியா அப்படின்னு உங்கள் அம்மா எதுவும் தப்பாலாம் நினைக்கல, ஏதோ நான் கையை நினச்சிட்டு இருக்கீங்க தண்ணியிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பெருசாக எதுவும் இது பண்ணிக்கலாம். நீங்களும் அவங்க அம்மா கிட்ட பதில் சொல்லிட்டு சரி போய் கையில் ஏதாவது மருந்து இருந்தால் வை அப்படின்னு உங்கள் அம்மா அனுப்பிச்சி விட. சரிம்மா பால் காஃபி தூள் போட்டேன், சக்கரை மட்டும் போட்டு கலக்கிடு அப்படிங்கிறீங்க. சரிம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மா போக காய் அங்கேயே நின்றுட்டுருக்கான். அவங்க அம்மா எந்தாங்க மாப்பிள்ள காஃபி அப்படின்னு அவனுக்கு கலக்கி கொடுக்க
அவளுக்கும் கொடுங்க, நானே கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இல்லை மாப்பிள்ள நான் கொடுத்துட்றேன், பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் காஃபி வாங்கிட்டு வரான். நீங்களோ உள்ளே வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க, அவனை போய் பச்சையாக சைட் அடிச்சிட்ருக்க, தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், அறிவே இல்லை உனக்கு அப்படின்னு உங்களை நீங்களே கண்ணாடி பண்ணிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இப்போது எங்கே இருக்குது மருந்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டுருக்க குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே காஃபி கப் ரெண்டையும் கொண்டு பக்கத்தில் வச்சோனோ டக்குன்னு உங்களை இப்போட ஹோல்ட் பண்ண நீங்கள் பயந்து போய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்க்க நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறான். நான் கைக்கு போட மருந்து தேடிட்டு இருந்தேன். ஓ நகரு, நான் எடுத்துறேன், உன்னை நகத்தை தான் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் அவனையே அப்படியே குறுகுறுன்னு இவன் பண்ணுறது எல்லாம் சரியில்லையே, இப்போல்லாம் அவர் நடந்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் தேடி பிடிச்சி அங்கே மருந்து எடுத்து வா அப்படின்னு உங்கள் கை பிடிச்சிருக்க. பரவாயில்ல லெஃப்ட் ஹேண்ட் தானே, நான் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன் கொடுங்க அப்படிங்க. நான் போடுறனால என்ன அப்படின்னு முறைக்கிறான். இல்லை பரவாயில்ல அப்படிங்க, நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்னு உங்களை இழுத்துட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு அவனும் அப்படியே கையில் போட்டு விட அப்படிங்கிறீங்க. ஆனால் வலிக்குதா அப்படின்னு ஊதி ஊதி விட்டு அப்படியே போட நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் மருந்து போட்டுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். அப்படியே 2 பேரோட மூஞ்சும் கிட்ட இருக்க கொஞ்சம் விட்டால் கிஸ் பண்ணிடுவீங்க. அப்படி இருக்க 2 பேரோட லிப்புக்கும் ஒரு நூல் இடைவெளி தான் இருக்குது. அப்படியே கிட்ட இருக்க அப்போ அவங்க அக்காவோட சவுண்ட் எங்கே இருக்கீங்க ஏங்க அப்படின்னு சொல்லி கத்த டக்குன்னு நீங்கள் நான் வந்து என்ன பண்ண பார்த்தேன் அப்படின்ட்டு நீங்கள் வெளியில் போங்க அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே அவன் காஃபி கப் எடுத்துகிட்டு காஃபி இங்கே இருக்குது குடிச்சிரு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக போக உங்களுக்கு இங்கே படன்னு ஹார்ட்டெல்லாம் அப்படியே துடிக்குது. நீங்கள் அப்படியே ஹார்ட்டை தடவிட்டு ஐயோ ஏன் இவர் வர இப்போல்லாம் நடந்துக்கிறாரு, இல்லை நம்ம மனசும் தடுமாறுது, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது, நம்ம இங்கேருந்து தூரமாக போகிறதா நல்லது அப்படின்னு மனசுக்குள்ளே நீங்கள் எதோ நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கோங்க. தம்பி என்னக்கா அப்படின்ட்டு வரான். என்னடா ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறீங்க. அக்கா சத்தத்தையும் கேட்டேன், அதுக்கு முன்னாடி நடந்ததே பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்படின்னு உங்கள் தம்பியை பயந்து பார்க்க எத்தனை நாளைக்குக்கா மறைச்சிட்டே இருப்பேன், நான் என்னடா மறைச்சேன், நான் இதையும் மறைக்கலையே அப்படின்னு எழுந்து போய் நிற்கிறீங்க ஜன்னல்கிட்ட. எனக்கு தெரியும்க்கா, கூடவே இருந்திருக்கேன், எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே திரும்பி பார்க்க அவனும் என்கிட்டயே உங்கள் நடிப்பை போட்டு பார்க்குற, நான் நடக்காது அப்படிங்க. ஏய் உளறிட்டு இருக்காத, அவருக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ப்ளீஸ் நீ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காத அப்படிங்கிறீங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருக்கேன், ஆனாலும் இப்படியே எத்தனை காலத்துக்கு இருக்க முடியும்னு தெரிலக்கா அப்படின்ட்டு அவன் போயிடறான். ஷோ இவன் வேறு அப்படின்ட்டு இல்லை நம்ம சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு கிளம்பணும், அதுதான் சரி, யாருக்கும் நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முக்கியமாக அக்காவுக்கு அவள் வாழ்க்கையில் என்றைக்கும் நம்ம குறுக்க நின்றக்கூடாது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு அந்த காஃபியை குடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டுட்ருக்காங்க, நீங்களும் போய் உட்காடுறீங்க. அப்படியே காய் உங்களே பார்க்க நீங்கள் லைட்டாக ஓரக்கண்ணால் அவனை பார்க்குறீங்க. உங்களே பார்க்குறது நல்லா தெரியுது. நீங்களும் என்ன இன்றைக்கி எப்படி பார்க்குறாரு முழுங்குற மாதிரி, மற்றவங்களாம் பார்த்துட மாட்டாங்க, அறிவு இருக்கா பாரு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டுக்க. ஆமாம் முழுங்குற மாதிரி தான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்படின்னு நீங்கள் காது கிட்ட சவுண்ட் கேட்டு பயந்து போய் பார்க்க அவனும் அங்கே இருக்கிறத முழுங்கலான்னு பார்த்தேன், பட் முடியல, ரொம்ப பெருசாக இருக்குது அந்த இட்லி, அதனால் நீ பாதி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு உங்கள் தட்டில் அவன் சாப்பிட்ட பாதி வைக்கானுங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு முறைக்கிறீங்க. உங்கள் அக்காவோ அப்படி சிரிச்சிட்டு இப்படி தாண்டி பண்ணுவார், யார் பக்கத்தில் உட்காந்தாலும் அறிவே இல்லை, ஏங்க அவகிட்ட போய் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா சொல்ல அப்போது அக்காவுக்கும் இப்படி தான் வச்சுருப்பானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் உன்னை தான் சாப்பிட சொன்னேன், ஏன் நான் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் நான் ஏன் சாப்பிடணும், நீங்கள் சாப்பிட்டதை இந்தாடி நீ ஏன் தின்னு, உன் புருஷன் தின்னதை அப்படின்னு சொல்லிட்டு தட்டை மாற்றி வச்சுட்டு நீங்கள் வேறு தட்டை இருக்க உங்கள் அக்காவை சீ நான்லாம் சாப்பிட மாட்டேப்பா அப்படிங்கிறா. நீங்களும் அப்படியே உங்கள் அக்காவை மறைச்சிட்டு இதை கொடு நான் போய் வெளியில் கொட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட் எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு எங்கே தூக்கி போட்டுருவீங்கன்னு பார்த்தா ஆனால் அதுதான் இல்லை. நீங்கள் ஒரு ஓரமாக நின்று அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்க. உங்கள் தம்பி உங்கள் பின்னாடியே வந்தவன் இதுக்கு தான் இப்போ வேகமாக வந்தியா அப்படிங்கிறான். அது கொட்டை தான் வந்தேன், ஆனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் இப்படி டிசைனாக ஒரு காரணமாக நீயே சொல்லிக்கோ, உன்னை நீயே ஏமாற்றிக்கோ, ஏன் தான் அப்படி இருக்கோ, டைம் ஆச்சு சரியா போகலாம் அப்படிங்கிறான். இப்போ அவன் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கான், நீங்கள் ஃபைனல் இயர், தோ வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த பிளேட்டை வைக்க காய் உங்கள் பின்னாடி தான் வந்திருப்பா. ஸோ நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கோம், உங்கள் பின்னாடி உங்களை உரசின மாதிரி வந்து நின்று சாப்பிட்டியா அப்படின்னு உங்கள் காதுக்கிட்டே கேட்க அப்படின்னு நீங்கள் திரும்புறீங்க. என்ன வெளியே கொண்டு போய் சாப்பிட்டியா இல்லை தூரமாக தூக்கி போட்டியா அப்படிங்கிறான். தூக்கி போட்டேன் அப்படிங்கிறீங்க. ஓ நானும் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்படி நீங்கள் திரும்ப அவனும் சிரிச்சிட்டு இவர் என்னத்தை பார்த்தாருன்னு தெரியலையே, இவர் எதை பேசிட்டு போகிறாரு, ஐயோ கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்க காயோ அப்படியே ரூமில் வந்து ஏதோ யோசனையில் உட்காந்துருக்கா. உங்கள் அக்கா என்னாச்சு அப்படிங்க.
இது ஒன்று பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்குறான். சே, இதெல்லாம் யார் சாப்பிடுவா, குழந்தையா நான், எங்கள் வீட்டில் ஒரு லூஸ் இருக்குல்ல, அதான் தின்னுட்டு தெரியும். யாரை சொல்கிற? வேறு யார், என் தங்கச்சி தான். அவள் தான் சின்ன வயசுலேருந்து இந்த புளிப்பு மிட்டாய்னா அவ்வளோ பிரியும். எப்போ பார்த்தாலும் பேக் நிறைய வச்சுருக்கோம் லூஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா சொல்ல அவனுக்கும் ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது. அவன் யோசனை ரொம்ப அதிகமாகுது. இங்கே நீங்கள் காலேஜுக்கு வந்து இறங்க அவங்க தம்பி உங்களை மறைக்கிறான். நீங்கள் ஏன்டா, ஏன்க்கா மனசு ஃபுல்லாக அவரை வச்சுட்டு இப்படி நீ ஏமாற்றிக்கிட்டு அலையிற, அடுத்தவங்களையும் ஏமாற்றிக்கிட்டு நீயும் உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்க, எனக்கு எரிச்சலாக வருதுக்கா. பெரியாக்காவோட அவர் பெருசாக ஒன்றும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரிலாம் தெரில அப்படிங்கிறான். நீ போய் பார்த்தியா அவங்க 2 பேத்துக்குள்ளே நடக்குது? தேவையில்லாமல் ஏன்டா கண்டத்தை போட்டு குழப்பிக்கிற, படிக்கிற வேலையை மட்டும் பார் அப்படின்னு நீங்கள் அவன் தலையில் தட்டிட்டு நீங்கள் போக, ஐயோ அப்படின்ட்டு அவனும் இவளை எப்படி தான் சரி பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இவ சொல்கிற மாதிரி பெரியக்கா வாழ்க்கையும் இதில் சிக்கியிருக்கே. ஐயோ, என் 2 அக்கா வாழ்க்கையும் இப்படி ஒருத்தன்ட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. அந்த ஆள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கான் 2 வண்டி ஓட்டிக்கிட்டு, நமக்கு தான் கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தம்பி புலம்பிகிட்டு இருக்கான். காய் எதையோ யோசனை பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். அவனுக்கும் மனசு ஒப்பவே மாட்டேங்குது. உங்கள் அக்காவோட ஒன்றவே முடியல. இப்போல்லாம் ரொம்பவுமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்கள் அக்காவுக்கும் அது புரியுது. என்ன திடீர்னு இந்த மனுஷன் இப்படிலாம் நடந்துக்கிறாருங்கிற மாதிரி தான் இருக்குது. காய்க்கோ ஏதோ உங்கள் பின்னாடி அவன் வந்துட்டுருக்கான், ஏதோ ஒரு விஷயம் உங்கள் பின்னாடி அவனை ஈர்க்குது. அது என்னன்னு அவனாலே கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு மனசுக்களை இப்போ திரும்பவும் இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னான் அப்படிங்கிற மனசு அப்படியே அதையே யோசிச்சுட்ருக்கு. ஸோ ஈவினிங் வந்ததும் ஃபஸ்ட்டு அதை தான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். நீங்களோ காலேஜ் விட்டு வந்தது பார்த்தா என்ன, எப்போவும் வாரத்தில் 4 நாள் இருப்பாங்க, 2 நாள் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த வாரம் 5 நாள் ஆகி இங்கேயே இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டே பார்த்துட்டே வரீங்க. காயை உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி எப்படா வருவீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவன் கண்ணை டால் அடிக்க உங்களை அப்படியே பார்க்குறான். இவர் வேறு அப்பப்போ பவர் ஸ்டார் மாதிரி பல்பு போட்டுட்டு இவரை பார்த்தாலே நமக்கு படப்படப்பாக இருக்குது. திடீர்னு என்னாச்சு இந்த மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே போக கரெக்டாக அவனும் பின்னாடியே வர, எங்கே வரீங்க அப்படிங்கிறீங்க. அது உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு நீங்கள் வாசலே கை கடி நின்று என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஏன் உள்ளே வரக்கூடாதா, உள்ளே வந்தால் நீ சும்மா இருக்க மாட்டியாடான்னு இங்கேருந்தே சொல்லலாம் அப்படிங்கிறீங்க. ஒரு ரூமில் வந்து திருடுற அளவுக்குலாம் ஒன்றும் எனக்கு இல்லை அப்படிங்கிறான். இங்கே திருடுற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. இருக்குது அப்படிங்கிறான். என்ன, அதெல்லாம் திருடுறதுக்கு நிறையா இருக்குது, பட் திருடுற ஐடியா எனக்கு இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறான். நீங்கள் ஒன்றுமே புரியாமல் என்ன உளறிட்டு இருக்காங்கன்னு பார்க்க எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிறான். என்ன அப்படிங்கிறீங்க. இங்கே கேட்க முடியாது, ப்ளீஸ் உள்ளே வரட்டுமா அப்படிங்கிறான். அப்படின்ட்டு நீங்கள் நகர்ந்து வாங்க அப்படின்னு டக்குன்னு உள்ளே வந்தவனோ உங்களை இழுத்து டப்புன்னு கதவு சத்த, என்ன பண்ணுறீங்க, அக்கா அம்மாலாம் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கத்திகிட்டே இருக்கா. அவனும் அப்படின்னு உங்களை பற்றி செவத்தில் சாய்ச்சி உங்கள் கிட்டே வந்து அப்படியே 2 பேர் பாடிக்கு டச் ஆக நிற்க நீங்கள் அம்சம் அப்படியே மூச்சு வாங்க, என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பதறீங்க. அவனும் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என்ன, அன்னைக்கு ஏன் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னேன், இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு ஏன் என்கிட்ட கெஞ்சினேன், என்னை பார்க்கும் போதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு ஏன்டி சொன்னேன், பதில் சொல்லும் அப்படிங்கிறான். அப்போ சொன்னதை இப்போ வந்து கேட்குறீங்க, அதெல்லாம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது உங்களுக்கே கல்யாணம் ஆகி, இப்போ தான் கேள்விலாம் கேட்குறாரு அப்படின்ட்டு அது என் அக்காவை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவீங்களோன்னு பயத்தில் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நான் ஃபஸ்ட்டு தானே படிச்சிருந்தேன், எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில, எங்கே கல்யாணம் ஆகிட்டா அக்கா வீட்டுக்கு வரமாட்டாளோங்கிற பயத்தில் அப்படிலாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் பதட்டத்தோட கண்ணெல்லாம் அப்படியே சிமிட்டி பேச ஆகணும். உங்களே தான் பார்த்துட்ருக்கான் அவன். நீங்கள் சொன்னதை எதையுமே நம்பலை, அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த பொய்யெல்லாம் நான் நம்பணும் அப்படிங்கிறான். எது பொய்யெல்லாம் இல்லை, எல்லாமே உண்மை அதான் அப்படி சொல்ல. அப்படியே கிட்ட வர நீங்கள் பயந்து அப்படியே நகர போனால் எங்கே நகர்றது, செவ்வறு தான் இருக்குது. அவங்க மூஞ்சா அவ்வளோ கிட்ட இருக்குது. அவன் அவங்க கண்ணை பார்த்துட்டே என்னை பார்த்து சொல்லு, உண்மையை மட்டும் சொல்லு, எதுக்காக அப்படி சொன்னேன், நீ சொன்ன போயெல்லாம் நான் நம்பலை, ஒரே ஒரு தடவை உண்மையை சொல்லு ப்ளீஸ், இதை நான் அன்னைக்கே கேட்டிருக்கணும், கேட்காம விட்டுட்டேன், இப்போ சொல்லு அப்படிங்கிறான். என்ன உண்மை, ஒன்றும் இல்லை, அதான் அக்காவை அப்படிங்க. திருப்பி சொன்ன பையன் சொல்லாதடி அப்படின்னு அவன் கத்த ஷூ அப்படின்னு. இப்போ நீங்கள் அவன் வாயை பார்த்துறீங்க, அவன் உங்களே பார்த்துட்டு கத்தாதீங்க, அம்மாவும் அக்காவும் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாக லைட்டாக எட்டி பார்க்க யாரையும் காண ஹாலில், இதான் சரி அப்படின்ட்டு டக்குன்னு கதவை தந்து காயை பிடிச்சி டக்குன்னு வெளியே தள்ளி விட்டுறீங்க. அவனும் அசந்த நேரத்தில் நீங்கள் தள்ள நல்லா அவன் அப்படிங்கிறதுக்குள்ளே டப்புன்னு கதவை சாத்திக்கிறீங்க. கரெக்டாக நீங்கள் கதவை சாத்தவும் உங்கள் அக்கா வரவும் கரெக்டாக இருக்குது. என்ன அங்கே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க உங்களுக்கும் படபடன்னு அடிச்சுக்குது. பார்த்துருப்பாளோ அப்படின்னு நீங்கள் பயந்துகிட்டே இருக்க. ஒன்றும் இல்லை, எங்கே அவன் தம்பியை காணோன்னு கேட்கலான்னு வந்தேன், அதுக்குள்ளே கதவை சாத்திட்டா, அவளை பற்றி தெரியாதா, அதான் உங்ககிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டாளே, அப்புறம் எதுக்கு பின்னாடியே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்கா சொல்லிவிட்டு யதார்த்தமாக போக. அப்போ தான் உங்களுக்கு
அப்பாடா அப்படின்ட்டு இருக்குது. உங்களுக்கு இங்கே படப்படன்னு அடிச்சுக்க அப்படியே நீங்கள் முட்டி போட்டு உட்காந்துட்டு எப்போ கேட்க வேண்டிய கேள்வி எப்போ வந்து கேட்குறாரு. கண் கேட்ட பெண் சூரிய நமஸ்காரங்கிற மாதிரி இவரும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து கேட்குறாரு கேள்வி. பேசாமல் வேலையை பார்க்க வேண்டியதானே. தவளை கல்யாணம் பண்ணிட்டாரு, அடுத்த புள்ள குட்டின்னு பேத்து குடும்பத்தை பெருக்குவாரா, தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுட்டு அப்படின்னு நீங்கள் மனசை விட்டு பேசாமல் வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டாலும் உங்களுக்கு மனசெல்லாம் படப்படன்னு இருக்குது. இவர் கொஞ்ச நாளாகவே நடவடிக்கை சரியில்லை, பயமாக இருக்கே அப்படின்ட்டு எப்படா வந்துட்டு உங்களுக்கு காலேஜ் முடியும், எங்கேயாவது வேலைன்னு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் காயோட பார்வை உங்களை தொலைச்சி எடுக்குது. அவனும் உங்கள் பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்கான். அவங்களுக்கு கடுப்பாகுது, இவருக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்படியே உங்களை சுற்றி வந்துட்டுருக்கான். எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கோ இரிட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் உங்கள் தம்பியோ உங்கள் பக்கத்தில் உட்காந்து, அக்கா இங்கே என்ன நடக்குது, அதாண்டா எனக்கும் புரியல, இந்த மாமாவுக்கு லூஸு பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், வர பைத்தியம் மாதிரியும் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்க. நானும் கவனித்தேன். அம்மா அப்பா அக்கா கண்ணுக்கு தெரியாத வரையும் நல்லதுக்கு தான், ஆனால் தெரிஞ்சிச்சு பெரிய அக்கா பற்றி தெரியல, பத்திரக்காளியாக மாறிடுவா. அதனால தாண்டா நானும் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். திடீர்னு இந்த லூஸ் மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாருன்னு புரியல அப்படின்னு 2 பேர் பேசியிருக்கா. அங்கே காய் வந்து உட்காந்தானோ நீங்கள் வந்துட்டார் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து எழுந்து போக, நான் வந்தால் இப்போ கிளம்பிடுவாங்க மேடம் அப்படின்ட்டு இப்போது அப்படியே உங்கள் தம்பி நகர போக, ஆனால் நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி, என்ன மாமா நீயாச்சும் சொல்கிறா, உங்கள் அக்கா ஏன்டா என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னான், எத்தே இது எப்போ சொன்னான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஓ உனக்கு மேட்ரே தெரியாதா, அது அவள் அன்னைக்கு உங்கள் அக்காவை நான் பெரிய அக்கா பார்க்க வந்தப்போ சொன்னாடா, ஆனால் ஏன் சொன்னான்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு ஏதோ சம்திங், உனக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லையா மச்சான், உண்மையை சொல்லு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கிட்ட போய் கேட்குறான். அவனும் எதை எனக்கா, எனக்கு எப்படி மாமா தெரியும், ஏண்டா நீயும் உன் சின்ன அக்காவும் தான் எப்போ பார்த்தாலும் பேஸ்ட்டு போட்டு ஒட்டின மாதிரி ஒன்றா தெரியுறீங்க, உனக்கு தெரியலன்னா சந்தேகமாக இருக்கே, வாய்ப்பு இல்லையே, கண்டிப்பாக உனக்கு தெரியும், அவள் உன்னை கண்ணாலே மிரட்டுறா, நீயும் பம்புற, என்னடா நடக்குது ஒழுங்கா மாமா கிட்டே சொல்கிறா, சொல்லி மட்டும் இப்போ என்ன ஆக போகுது, மற்ற எல்லாத்தையும் சொதப்பி வச்சுருக்கீங்களே, நான் மனசு வச்சுட்டு விடுங்க மாமா, அதெல்லாம் எதுவும் இருக்காது, எனக்கும் எதுவும் தெரில, என்னால் விடுங்க அப்படின்ட்டு அவன் எழுந்து ஓடிடுறான். என்னடா இந்த சிலுவண்டு கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குது, ஒன்றும் புரியலையே, என்னத்தை கண்டுபிடிக்க எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி அவன் ஒரு யோசனையில் இருக்கான். நீங்கள் அப்போ அப்படியே வெளியில் வரீங்க, அவன் உங்களே பார்த்துட்ருக்க, நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிடுங்க, போனது பின்னாடியே வரான். சுத்தம் இவர் எதுக்கு இப்போ பார்த்தாலும் நம்ம பின்னாடியே திடீராரு, உங்களுக்கு கோவம் தான் வருது, காஃபி கிடைக்குமா அப்படிங்கிறான். காஃபி தானே போட்டு தரான், அங்கே போய் உட்காருங்க அப்படின்னு. ஏன் நான் இங்கே நின்னா உனக்கு என்னடி பிரச்சனை அப்படிங்கிறான். இது டீயா அப்படின்னு பார்க்குறீங்க, ஆமாடி அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்து உட்காந்துட்டு ஒரு கேரட் எடுத்து வாயில் வச்சுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்டு அப்படின்னு புருவத்தை உயர்த்தி கேட்க, நீங்கள் ஐயோ அப்பா உட்காந்து தொலைங்க அப்படிங்கிற வரையும் நீங்கள் கடுப்பில் காஃபி போட்டுருக்கீங்க. என்ன தான் அவனை திட்டினாலும் உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் பதில் அவன்கிட்ட வந்துட்டு வாய் கொடுத்துட்டு அப்படியே காஃபி போட்டுட்ருக்கீங்க. அவனும் சடனாக கீழே இறங்கி உங்கள் கிட்டே வர, நீங்கள் காஃபி தான் எடுக்க வரான் போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் எதார்த்தமாக நின்றுட்டுருக்க, கிட்ட வந்து உங்கள் ஜடையை அப்படின்னு நவுத்தி உங்கள் கழுத்தை பார்க்குறான். நீங்கள் ஒரு நிமிஷம் ஜெக் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு டக்குன்னு திரும்புறீங்க. ஹே திரும்ப அப்படிங்கிறான். முடியாது, என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்து என்ன தான் தப்பாக நினைப்பாங்க, வரிவில்லை இப்படி தான் கிட்ட வந்து நிற்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹார்ஷாகவே அவனை திட்டிட்டு போக, அவனும் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு இவன் எப்படி திட்டுறா அப்படின்ட்டு அவனுக்கும் உங்கள் பின்னங்கழுத்தில் ஒரு பெரிய மச்சம் இருக்குது. அந்த மச்சத்தை தான் எப்போவுமே அவன் குறுகுன்னு பார்த்துருப்பான். இப்போயும் அதே தான், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு யோசனையில் இருக்க. நீங்கள் திட்டினது பெருசாக தெரியல, பட் அவனோட யோசனையெல்லாம் இதை எங்கே பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசனைக்கா. நீங்கள் கடைன்னு உங்கள் ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிறீங்க, உங்களுக்கு படப்படன்னு அடிச்சுக்கிது ஹார்ட்லாம். எதை பார்த்தாரு, எதுக்கு அப்படி கிட்ட வந்து நின்னாரு அப்படின்னு நீங்கள் பதட்டத்துலேயே இருக்கீங்க. இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் கிளம்பி போனதும் காயை உங்கள் அக்கா கிட்ட, அம்மா நம்ம கல்யாண ஆல்பம் எங்கே, அதை எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆல்பமா, அது எங்கே இருக்குது, கல்யாணம் முடிச்சு, அச்சோ அது உங்கள் வீட்லேயே இருக்குது, அங்கேயே வச்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கவே இல்லைல்ல, அதனால் ஓ அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு அவன் கிளம்ப. எங்கே போகிறீங்க, ஆல்பம் பார்க்கணும் போல் இருக்குது, அதான். ஆமாம் எனக்கும் கூட ரொம்ப நாள் ஆச்சு, எடுத்துகிட்டு வரீங்களா, சரி அப்படின்ட்டு காய் அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி வரான். வந்தவன் உள்ள பேச்சு சத்தம் சிரிப்பு சத்தம் கேட்குது. என்னது நம்ம அம்மாப்பா யார்கிட்ட பேசி சிரிச்சிட்ருக்காங்க அப்படின்னு யோசனையோட உள்ளே வந்தாங்க. நீங்கள் தான் கிச்சனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சாக்கா கையை கட்டிட்டு வாசலே நின்று அவன் வேடிக்கை பார்த்துட்ருக்கான். ஏதோ யாரோ வந்த மாதிரி இருக்கேன்னு அவங்க அம்மா திரும்பி, காய் எப்படா வந்த, வா வா அப்படின்னு கூப்பிட. இப்போ தான் நீங்கள் ஜர்காய் இவரா அப்படின்னு நீங்கள் பதறிக்கிட்டு அப்படியே பதட்டத்தோடய திரும்ப அவன் உங்களை குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஒன்றுமே சொல்ல, மறுபடியும் திரும்பி அவங்க அப்பா கிட்டே ஏதோ பேசிட்டு சமைச்சிட்ருக்க. என்ன நடக்குது அப்படிங்கிறான். பார்த்தா தரல, சமைச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாரு.
என்னப்பா என்னது இது, நீங்களாம் கிச்சன் வந்து சமைக்கிறதா, நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். என்னடா பண்ணுறது, என்னைக்காவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பொண்டாட்டிக்காக எல்லாம் செய்யணும்ல அப்படிங்கிறாரு. அது சரி அப்படின்ட்டு அவன் சிரிக்க, ஆமாப்பா நாங்கள் 2 பேர் தான் இங்கே இருக்கோம், தனியாக இருக்கோம். ஸோ எங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் தானே ஆறுதலாக இருக்கணும். அவங்க அம்மா சொல்ல அவனுக்கும் அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது. சாரிம்மா அப்படிங்க. நீ வருத்தப்படணுன்னா எதுவும் சொல்லலை, ஆனால் இப்போல்லாம் நாங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்ட்டு உங்களை தான் பார்க்குறான். ஏன்னா இந்தோ இவ தான் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்துடுறாளே. எது அதான் மேடம் காலேஜ் போய்ட்டு லேட்டாக வராங்களா? எப்போவுமே நீங்கள் டெய்லி ஈவினிங் இங்கே தான் வந்து பேசிவிட்டு அவங்க கூட ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க டைம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்திருக்கீங்க. ஸோ இவன் வரும், ஐயோ இது போகிற வரும்னு தெரிஞ்சால் வராமல் இருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட உங்ககிட்ட கேட்டல உங்கள் பையன் வருவாரான்னு. இல்லைன்னு சொன்னீங்க, வந்து நிற்கிறாரு அப்படிங்க. அவன் என்றைக்குமா இங்கே வந்தான், வரவே மாட்டான்னு கேட்கும் போல. இல்லை இன்றைக்கி திடீர்னு வந்திருக்கான், எனக்கே தெரியாது அப்படின்னு அவர் சொல்ல, நீங்களும் அவரை மறைக்க, சத்தியமாக தெரியாதுடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. காய் என்ன எங்கள் அப்பாவை மிரட்டிட்டு இருக்கா? நான் என்ன மிரட்டினா அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி நிற்கா. அது சரி நீ இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அவனும் அட பாவி டேட், என்ன நம்ம வீட்டுக்கு நானே வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லைப்பா, நீங்களாம் இந்த பக்கமே வரமாட்டீங்களே அதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல. ஏமாம் இப்படி பேசுகிறீங்க? இல்லைடா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இந்த பக்கம் வர்றதெல்லாம் குறைஞ்சி போச்சே, அப்படியே வந்தாலும் சொல்லிட்டு வருவேன், திடீர்னு போவேன் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அது இன்றைக்கி ஒரு விஷயம் இங்கே தேடி வந்தேன் அதான். என்னடா தேடிச்சுக்க அப்படின்னு அவன் 2 பேர் பேசிட்டு வெளியே போக, உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. அவன் கிளம்பவும் தான் மூச்சு விடவே பாடா அப்படின்னு. ஏம்மா உனக்கு காயை பார்த்தா பிடிக்கலையா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்படிலாம் இல்லை இவர் இருந்தால் வீட்டில் போய் சொல்லுவார், அப்புறம் ஏன் இங்கே போகிற அடிக்கடின்னு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா, ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு என்னை இங்கே வந்தால் பிடிக்காதா? அப்புறம் ஏன் வர சொல்லிட்டு வரேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படி கேட்க, ஐயோ அப்போல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் டெய்லி ஒருத்தி அங்கே நீங்கள் வரேன்ட்டு ஏதாவது சொல்லுவாங்க, மற்றபடி இங்கே வர்றதுக்குலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படி நீங்கள் எதாவது சமாளிக்கிறீங்க. அவரும் சரின்னு பேசிட்டு அப்படியே சமைச்சிட்டு இருக்க. எங்கள் காயோ அவங்க அம்மா கூட வந்தேன். ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் கல்யாண ஆல்பம் ரொம்ப நாள் ஆச்சு பார்க்கணும். ஓ அதுவாப்பா, ஒரு ரூமில் தான் இருக்கும். சரிம்மா நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் போக, சரிப்பா அப்படின்னு அவங்க அம்மா திருப்பி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் சமைச்சிட்ருக்கான். அவனம்மா எங்கே இருக்குன்னே தெரிலம்மா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்போ உங்ககிட்ட, ஏம்மா ஹீரா உனக்கு தான் இங்கே எல்லா பேரும் தெரியும், நீ தானே எல்லாத்தையும் ஆல்டர் பண்ண, போயேன் கொஞ்சம் அவனுக்கு ஹெல்ப் பண்ண. எது நானா அப்படின்னு நீங்கள் முழிக்க, ப்ளீஸ்மா அவன் ரூமை அன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது நான் பொருள் நீ தானே இடம் மாற்றி வச்ச, பாரு அவன் அதான் தெரிலன்ட்டு தேடிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் போய் எடுத்து கொடுத்துறேன். ஷோ நானா, சரி போகிறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கோ பதட்டமாக இருக்குது. இவன்கிட்ட நம்ம தனியாக சிக்கினாலே சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு பயந்துக்கிட்டே மெதுவாக வந்து கதவை திறந்தா. அவனும் எதையோ தேடிட்டுக்க அப்படிங்கிறீங்க. இவளா அப்படின்னு அப்படி பார்த்துட்டு என்ன அப்படின்னு பார்க்குறான். என்ன தேடுறீங்க அப்படின்றதும் கடற்கடன் கிட்ட வந்து உங்களை அப்படியே இழுத்து, ஹே நீ எப்போ இல்லை இங்கே வர அப்படிங்கிறான். அது உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடிலேருந்து அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு பார்க்க, அது கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படிங்கிறீங்க. அவங்களே குறுகுன்னு பார்க்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்களும் அக்காவும் அங்கே இருக்கீங்க, பாவம் வயசானவங்க, அவங்களுக்கு தனியாக இருக்க போர் அடிக்காது, அதான் நான் சும்மா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், எனக்கும் உங்களோட பேசிகிட்டு இருக்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. அவனும் ஓ அப்படின்ட்டு, சரி என் கல்யாண ஆல்பம் இருக்குல்ல அதை காணோம், கொஞ்சம் எடுத்துக்கூட அப்படிங்கிறான். அதுவா அப்படின்ட்டு நீங்கள் போய் அசால்ட்டாக கபோர்டில் தேட. அவனும் ஹே என்ன நீ வச்ச மாதிரி எடுக்க போகிற அப்படிங்கிறான். அது ஆன்ட்டி இன்றைக்கி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க உங்கள் ரூமை, தனியாக பண்ணாங்களே, நான் தான் ஹெல்ப் பண்ணேன், ஸோ தெரியும் அப்படிங்கிறீங்க. ஓ அப்போ இந்த அளவுக்கு நடக்குது, மேடம் இங்கெல்லாம் வரீங்க அப்படின்னு அவங்க பேசிவிட்டு அவங்க பின்னாடி வந்து நிற்கிறான். நீங்களும் அப்படின்ட்டு உங்கள் பின்னாடி ரொம்ப க்ளோஸில் அவன் நிற்கிறது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அந்த கபோர்டுக்குள்ளே மண்டையை விட்டு ஒரு வழியாக அந்த ஆல்பத்தை எடுத்து தோ அப்படின்ட்டு திரும்ப அவன் பின்னாடி நின்றனால அவன் மேலே இடித்து நீங்கள் கீழே விட போகிறீங்க. உங்களை அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ க்ளோஸப்பில் தள்ளுங்க அப்படின்னு நகர போக, இப்போ அவனுக்கு மறுபடியும் அந்த மச்சம் ஞாபகம் வர, உங்கள் ஜடையை பிடிச்சி இழுத்து அப்படியே உங்கள் கழுத்தை அப்படியே பார்க்குறான். அந்த மச்சத்தை நல்லா ஒத்து பார்க்க அவனுக்கு தாலி கட்டும் போது பார்த்து ஞாபகம் வர, உங்களை அப்படியே உண்மையை சொல்லு, உனக்கு தானே நான் தாலி கட்டினேன் அப்படின்னு கேட்குறான். என்ன தாலி, ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் முடிய இழுத்துட்டு நகர போக அவன் அவங்க சாரியை மிதிச்சிட்டுருப்பான். ஸோ நீங்கள் நகரும் போது அப்படியே அது அகர நீங்கள் சாரியை வந்துடக்கூடாதுன்னு பிடிச்சி இழுக்க, இப்போ நீங்கள் அவன் 2 பேரும் அப்படியே அவன் கீழே அவன் மேலே நீங்கள் பொத்துன்னு விழுகிறீங்க. விழுந்த சீருக்கு உங்கள் லிப் அவனோட லிப்பில் அப்படியே டச் ஆக நீங்கள் நகர போகிறீங்க. பட் காயோ விடலை. நீங்கள் ஆரம்பித்த கிஸ்ஸை அவன் அப்படியே அவனை இதாக்கிக்கிறான். ஸோ 2 பேருக்கும் கிஸ்ஸு. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் அவனை தள்ளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களாலேயும் முடியல அப்படியே அவனை கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் படுத்துருக்கீங்க.
அப்போது அவனை ஏதோ நெஞ்சில் குத்த அப்படின்ட்டு அவன் கையை தொட்டு பார்க்குறான். பட் அது என்னென்னு பக்கத்துக்குள்ளே நீங்கள் டக்குன்னு அவனை தள்ளி விட்டுட்டு திரும்பி நின்றுக்க, அது வந்து அப்படின்னு அவனுக்கே கொஞ்சம் குற்ற உணர்ச்சி ஆயிடுத்து. தெரியாமல் அப்படின்னு எதோ சொல்ல வரவும் நீங்கள் அப்படியே உங்களுக்கு அழுகியாக வருது. கண்ணை தொடச்சிட்டே குடுகுடுன்னு கீழே வந்துடுறீங்க. அவனும் ஐயோ அப்படின்ட்டு ஆல்பத்தோட பின்னாடியே ஓடி வரான். அப்போ நீங்கள் லைட்டாக அழுதுகிட்டே வரதை பார்த்துட்டு என்ன வச்சுமா அப்படின்னு அவங்க அம்மா அப்பா வந்து நிற்க, ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அங்கேருந்து நிற்கக்கூட இல்லை. வெளியோட காயும் பின்னாடியே வர, என்னடாச்சு ஏதோ அந்த பொண்ணை சொன்னியா, திட்னியாடா இங்கே வந்ததுக்கு, அழுதுட்டு போகிறாளா, நான் ஒன்றும் சொல்லேம்மா அப்படிங்கிறான். என்னமோ போப்பா, நீங்கள் இல்லாததுக்கு அவள் தான் எங்களுக்கு வந்து ஆறுதலாக இருப்பா, நாங்கள் கூட அதனால தான் எதுவும் யார்கிட்டையும் சொல்லிக்கல, அந்த பொண்ணையும் திட்டி விரட்டிட்டினா எங்களுக்கு யாராக இருக்காங்கிற மாதிரி அவங்க பேசுவாங்க. அவனுக்கே கஷ்டமாயிது. ஐயோ அம்மா, நான் அவளை எதுவும் சொல்ல, இருங்க நான் போய் அவள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே அவனும் வரான். நீங்கள் அவன்கிட்ட அவன் கூப்பிட கூட கேட்காம உங்கள் பைக்கில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. பின்னாடியே அவனோட பைக்கில் வீட்டுக்கு வந்துடுறான். வந்தவனை உங்களை தட்டினீங்க, வந்த சீருக்கு ரூம்குள்ளே ஓடிருப்பீங்க. உங்களுக்கு பதட்டமாக படபடப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் தெரியாமல் கிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னது ரொம்ப கஷ்டமாக அப்படியே அழுகியாக வருது. போய் ஷவரில் அப்படியே நின்றுட்டு இப்போ தான் அவங்க கழுத்தில் உள்ள தாலியை கையில் எடுத்து பார்க்குறீங்க. அழுகியாக வருது, அழுதுகிட்டே நிற்கிறீங்க. எவ்வளோ நேரம் நின்னீங்களோ அப்படியே. அதுக்கப்புறம் நீங்கள் நைட்டி மாற்றிட்டு வெளியிலவே வரல, உள்ளே உட்காந்துருக்க. காய் உள்ளே வந்தாலும் உங்களை தான் தேடுறான். காணாங்கும். அவன் அப்படியே வந்து சோஃபாவில் உட்கார, உங்கள் அக்கா இப்போ பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, இதோ இருக்குது அப்படின்னு. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது எதுக்கு எடுக்க போனோம் அப்படின்ட்டு. டக்குன்னு ஆல்பத்தை 2 பேருமே ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காய்க்கோ அவசரம், ஒவ்வொன்றையும் பார்க்க விடாமல் டக்குன்னு திருப்ப, அட என்னங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க, ரொம்ப நாள் ஆச்சு, இருங்க பொறுமையாக பார்ப்போம் அப்படின்னு உங்கள் அக்கா பொறுமையாக பார்க்க. இப்போ தான் அவனுக்கு நல்லா கவனித்து பார்க்குறான். அவனுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவன் தாலி கட்டும் போது கட்டியிருந்த சாரீ அதை அப்படியே பார்க்குறான். அந்த சாரீ நீங்கள் தான் கட்டியிருக்கீங்க. அவனும் அதை ஒத்து பார்த்து, இது எப்படி அப்போது அப்படின்னு அவன் ஏதோ ஒரு யோசனையில் அப்படியே இருக்க, நீங்களோ அப்போ கதவை தந்துட்டு வெளியில் வரீங்க. டக்குன்னு உங்களை பார்க்குறான். நீங்கள் எதையும் கண்டுக்கல. நீங்கள் பாட்டுக்கா அம்மா காஃபி அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மா காஃபி கொடுக்க அதை வாங்கிட்டு திருப்பி ரூம்குள்ளே போயிடுறீங்க. அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். எப்போ தனியாக மாட்டுவீங்க பேசணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அதுக்கேற்ற மாதிரி எல்லோரும் வந்துட்டு எப்பவும் போல் நைட்லாம் சாப்பிட்டு படுத்ததும் காயை வந்துட்டு வெளியில் போனால் தானே நீங்கள் லைட்டாக சாப்பிடுங்க வரலாம் அப்படின்ட்டு அவன் வெயிட் பண்ணியிருக்கான். இன்றைக்கி நீங்கள் அவன் வெளியே போன தெரிஞ்சிட்டோம், ஊருக்கு முன்னாடி சாப்பிட்டு நீங்கள் போய் படுத்துடுறீங்க. அவனும் லேட்டாக வரவும் அவங்க அம்மா தான் வந்து அவனுக்கு சாப்பாடெலாம் வைக்கிறாங்க. அவனும் உங்கள் பொண்ணு தூங்கிட்டாளா அப்படின்னு பொதுவாக கேட்குறான். 2 பேருமே தூங்கிட்டாங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பதிலும் சொல்ல, தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு நீங்கள் போங்க அத்தை, நானே சாப்பிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை மாப்பிள்ள பரவாயில்ல, அட போங்க அத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களையும் விரட்டி விட்டுட்டு கடகடன்னு சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டு அவனும் மெதுவாக எல்லாருமே பார்க்குறான். எல்லாம் ரூம் சாத்தி தானே படுத்திருப்பாங்க. ஸோ உங்கள் அக்கா ரூமை மெதுவாக வெளியில் லாக் பண்ணிட்டு இப்போ உங்கள் ரூமை அப்படியே திறக்க ட்ரை பண்ணுறான். நீங்களும் எப்போவுமே லாக்லாம் பண்ண மாட்டீங்க, நார்மலாக கதவை சாத்தி படுக்கனால கதவை திறந்துக்குது. டக்குன்னு உள்ளே வந்துடுறான். வந்தவொன்னும் நீங்கள் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே கிட்ட வந்து, ரொம்ப நடிக்காதடி, நீ தூங்கலைன்னு எனக்கு தெரியும் அப்படிங்க. நீங்கள் டக்குன்னு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க, சும்மா தான் படுத்துருப்பீங்க. கரெக்டாக அவங்க கண்டுபிடிக்கும். நீங்கள் அப்படி இருந்தும் கண்ணை முடிச்சுட்டு அவன் பார்க்கறது முன்னாடி கண்ணை முடிக்கிறீங்க இருக்கி. அவன் கிட்ட அப்படியே உட்காந்து, இங்கே பாரு, இப்போ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், நான் உனக்கு தானே தாலி கட்டினேன் அப்படின்னு கேட்குறான். இல்லையே லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காதிங்க, அர்த்தராத்திர வந்து அர்த்தமே இல்லாத கேள்வி கேட்டுட்டு அக்கா காலத்தில் தான் தாலி கட்டினீங்க, பேசாமல் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறீங்க. முடியாது, நான் உனக்கு தான் தாலி கட்டினேன், அந்த தாலி கூட அப்படின்னு உங்கள் கழுத்து தடவரான். நீங்கள் டக்குன்னு எழுந்து அவன் கன்னத்தில் ஒரு அரை அப்படியே கன்னத்தில் கை வச்சுருக்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இஷ்டத்துக்கு என்னை அங்கேயும் இங்கேயும் தொட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என் அக்காவுக்கு தான் நீங்கள் புருஷன், எனக்கு கிடையாது, புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு வயசு பொண்ணு, அறிவில்லை, இப்படி தான் அர்த்தத்தில் ரூமுக்கு வருவீங்களா, கெட் அவுட் அப்படின்னு நீங்கள் கத்தவும் கொஞ்சம் நீங்கள் ஹாஸாக பேசவும், காய்க்கோ ஒரு வேளை நம்ம பண்ண தப்போ அப்படின்னு இப்போ தான் ஒரு மாதிரி ஆகு, சாரி அப்படின்ட்டு வெளியில் வந்துடுறான். நீங்களும் அவனை வெளியே தள்ளிட்டு கதவை சாத்தி அழுன்னு அழுகுறீங்க. அவ்வளோ அழுகுறீங்க. உங்கள் கையை பக்கம் உங்களுக்கே அப்படி கோவமாக வருது. எப்படி அவரை போய் அடிக்கலாம், அது இந்த கையால் அப்படின்னு உங்கள் கையை போட்டு நீங்களே குத்துன்னு குத்திக்கிறீங்க. அப்படியே உங்கள் பேனாவை எடுத்து கையில் குத்துன்னு குத்தி காயமாகி பிளட்டே வருது. அந்த அளவுக்கு வலிக்கட்டும், அவரை அடிச்சிட்டல அப்படின்னு உங்கள் கைக்கிட்டே சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்படியே நைட்டு உங்களுக்கு ஸ்கிப்பாக இங்கே காய்க்கோ தூக்கமே இல்லை. அவளே தான், நான் ஏன் என்கிட்ட போய் சொல்கிறா, இல்லைந்த உண்மையை வர வைக்கிறேன் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கான். இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு இப்போல்லாம் காய் வீட்டில் இருக்குது, கடுப்பாகுது, இவன் வேறு போகவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்கள் கை நல்லா வீங்கி இருக்குது அவனுக்கு தெரியுது. அவனும் அப்படியே உங்கள் கையை பார்க்க நீங்கள் கையை மறைச்சிக்கிறீங்க. உங்களுக்கு கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட ஸ்பூன் கேட்டு அதில் தான் சாப்பிட்றீங்க. அவன் உங்களே தான் ஒத்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் கண்டுக்காத மாதிரி சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறீங்க. உங்கள் தம்பியும் அவன் தான் ட்ரை பண்ணுறான். உங்களை அப்படியே பார்த்துட்டு, உனக்கு இது தேவையா,
என்ன பண்ணி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அது தெரியாமல் கையில் பேனா. எப்படி தெரியாமல் 4-5 வாட்டி குத்துமா? அக்கா நீ யார் வேணாலும் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. இப்போ என்னடா பண்ண சொல்கிறேன்? நைட் ரூம் கொட்டார், மொத்தம் அடிச்சிட்டேன், கோவத்தில் அடிச்சிட்டேன், மனசு கேட்கல. அதுக்கு ஒன்று நீ ஏன் காயப்படுத்திக்கிட்டியா? எத்தனை நாளைக்கு இப்படி இருப்ப? என்னடா பண்ணி தொலை சொல்கிற அப்படிங்கிறீங்க. சொல்லுவேன் அதை செஞ்சேன்னா உன் லைஃப் நல்லாயிருக்கும் பெரியக்கா அப்படின்னு அவன் ஆரம்பிக்கா. வாயை மூடு அப்படின்ட்டு நீங்கள் கடுப்பா அவங்க கிளாஸ் ரூம் போயிடுங்க. அவனும் இதை எப்படி திருத்துறதுன்னு தெரில அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி காலேஜ் முடிஞ்ச வீட்டுக்கு நீங்களும் உங்கள் தம்பி ஒன்றா தான் வரீங்க இன்றைக்கி. ஸோ 2 பேரும் வரும்போதே வெளியே அப்படியே உங்கள் அக்கா அழுகிற சத்தம் வெளியே வரையும் கேட்குது. ஐயோ யாருக்கு என்னாச்சு, இவன் இப்படி ஒப்பிட்டு வச்சுட்ருக்கா அப்படின்னு 2 பேரும் பதட்டமாக உள்ளே ஓடி வந்து பார்த்தா உங்கள் அம்மா ஒரு பக்கம் உங்கள் அப்பா ஒரு பக்கம் தலையில் வச்சுட்டுருக்கா. காய் அப்படியே நமக்கே நானும் உட்காந்துட்டு உங்கள் அக்காவையே பார்த்துட்ருக்கான். உங்கள் அக்காவோ ஒப்பேரி வச்சுட்ருக்கா. ஐயோ ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு, இவனை போய் லவ் பண்ணனே, என்னையே தான் சொல்லணும். இவனை லவ் பண்ணி என்னத்தை கண்டு ஒன்றுமே இல்லை, இன்னும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகலைன்னு என்னை தொடக்கூட விடாமல் வச்சுருந்தான். ஆனால் எனக்கு இப்படி ஆகும் நான் நினைக்கவே இல்லைம்மா. அம்மா இவன் ராசி இல்லாதவம்மா, நான் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி இருந்தும் தோ அப்படின்னு இப்போ அவங்க பக்கம் கொடுக்கணும் ஓடி வந்து இவளுக்கு தானே ஃபஸ்ட்டு தாலி கட்டினான், அப்படி பார்த்தா இவளுக்கு தானே ஏதாவது வந்திருக்கணும். ஏம்மா எனக்கு வாழை மரத்துக்கு கட்டி தாலி வாழை மரத்தை வெட்டினா கூட அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, ஒரு பொண்ணுக்கே கட்டட்டும்னு சொல்லி தான் நான் பிடிவாதம் பிடிச்சி என் தங்கச்சிக்கே தாலி கட்ட வச்சேன். ஆனாலும் அவள் நல்லா இருக்கா, எனக்கு மட்டும் இப்படி ஒரு வியாதியா? எப்படிம்மா நான் சீக்கிரத்தில் சாக போகிறேன்னா? அம்மா எனக்கு வாழணும் ஆசையாக இருக்குமா, சாகிறதுக்கு இஷ்டம் இல்லைம்மான்னு உங்கள் அக்கா உபயோகிச்சிருக்க. சாக போறியா, என்னடி வளர்ற அப்படிங்க. ஆமாடி, தோ இவனுக்கு ராசி இல்லடி, இவன் ராசியில் தான் 2 கல்யாணம்னு இருந்துச்சு, மூத்ததாரம் செத்துருவான்னு, அதனால தானடி உனக்கு தாலி தோசத்தை போக்குறதுக்கு உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சாங்க அப்படிங்கிறீங்க. அக்கா என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கையை பிடிச்சி அமுத்த. காயோ எதுக்கு தானடி நான் வெயிட் பண்ணாங்கிற மாதிரி அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் உங்கள் அக்காவை பார்த்து முறைச்சிட்டு நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு காலையில் வாமிட் வந்துச்சு, அம்மா அதான் அதுவாக இருக்குமோனுவா செக் பண்ணி பார்க்கலாம் விட்டாங்க. அம்மா கூப்பிட்டா உனக்கு எங்கே போச்சு அறிவு, இப்போ தான் உப்பேரி வச்சேன், புருஷனோட சேர்ந்தே வாழலன்னு, அப்புறம் எப்படி மாசமாவா பைத்தியகேரி அப்படின்னு நீங்கள் கேட்க. ஆமாம் இல்லை மண்டை மேலே உள்ள கொண்டையை மாந்துட்டே குமார் அப்படின்னு உங்கள் தம்பி அவன் ஒரு பக்கம் காமெடி பண்ண, நீங்கள் அவனை முறைக்க. சாரி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் நின்றுக்கிறான். அப்போ அவங்க அக்காவோ ஆமாம் இல்லை தெரியலடி, காலையில் எனக்கு கிறுகிறுன்னு வந்துச்சுடி அப்படிங்க. நீங்கள் காய் அப்படியே பார்க்குறீங்க, அவனும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க. எல்லாம் இவர் பிளான் தான் போல், பைத்தியம் அதுவாக போய் மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு நீங்கள் சிரிப்பு. என்ன அதுக்கே அவன் பேர் வைக்கிற, உனக்கு ஒன்றும் இருக்காது, யார் சொன்னால் உனக்கு பிரெயின் டியூமர்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிரெயின் டியூமர்னு சொல்லி தான் அழுதுட்ருக்கா. ஸோ நீங்கள் கேட்டதும் இந்த ரிப்போர்ட்டில் தாண்டி இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் எங்கே இருக்குது, உனக்கு படிக்க தெரியாது, டிகிரி முடிச்சிருக்கல்ல அப்படின்னு உங்கள் அக்கா முழிக்க. அறிவில்லை, அங்கே என்ன எழுதியிருக்கு, நல்லா படிச்சு பாரு, யாரும் உன்ட்ட சொன்னால் இவர் தாண்டி அப்படி சொன்னார் அப்படின்னு நீங்கள் காயமாச்சு. ஏன் இப்படி அக்காவை பயமுடுத்துறீங்க, வேணும்னு அவளை வம்புக்கிறது உங்களுக்கு வேலையாக போச்சு. அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாருக்கா, சும்மா இரு போ உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க கூட அமுச்சு விட பார்க்க. அவனும் அப்படின்னு எழுந்து நிற்கிறான். என்ன இப்போ இவன் என்ன பேச போகிறான்னு பார்க்க உங்கள் தம்பியும் ரொம்ப ஆர்வமாக வா மாமா கமான் நிற்கிறீங்க. உங்கள் தம்பியை திரும்பி மறைக்க இப்போ தான் அந்த மனுஷனுக்கு கொஞ்சம் ஒரு ஃபார்மில் இருக்கார் தான் அப்படிங்கிறான். நீ மூட்டு இருக்கியா அப்படிங்க. இப்போ அவனும் அப்போது நீ என்ன லவ் பண்ணல அப்படிங்கிறான். அப்படின்னு உங்கள் அக்கா அதெல்லாம் இல்லையே உங்களை அப்படின்னு அவன் கையை பிடிக்க போக டக்குன்னு தட்டி விட்டு, அப்போது நீ என்ன லவ் பண்ணல, நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். நீ என்ன லவ் பண்ணுறேன்னு நினச்சி 1 இயர் உன்னை லூசுத்தனமாக லவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உன்னையவே கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனாலும் நீ என்னை ஒரு இன்ச்சு கூட மதிக்கிறதில்ல, மரியாதை என்கிறது இல்லை, ஒரு பாசமும் இல்லை. அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நான் பைத்தியம் மாதிரி இருந்திருக்கேன். ஐயோ அப்படிலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் முன்னாடி வச்சு ஒரு ஒப்பேரி அதுலேயே தெரிஞ்சிருச்சு மேடம்க்கு என் மேலே எவ்வளோ பாயாசம் இருக்குன்னு. இல்லைங்க போதும், உனக்கு என்ன கிட்டேருந்து டிவோர்ஸ் வேணும் அதானே, என்னை கல்யாணம் பண்ணால் செத்துருவேன்னு உனக்கு பயம், அதனால உன் தங்கச்சி வச்சு கல்யாணம் பண்ணியிருக்க. அச்சோ அதை வேறு வளையிட்டேன்னு உங்கள் அக்கா. ஐயோ அதெல்லாம் இல்லை, அவள் அதெல்லாம் பெருசாகவே நினைக்கல அப்படி இப்படின்னு எதோ சொல்ல. காய்க்கு தான் தெரியுமே, நீங்கள் தாலி போட்டிருந்ததா அவன் கிஸ் பண்ணும்போது பார்த்துருப்பான், தான் கையில் கூட தொட்டிருப்பான்ல, அதை பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் ஓடி வந்திருப்பீங்க. இருந்தாலும் அவனுக்கு இல்லை அது தாலி மாதிரி தான் தெரிஞ்சு, நான் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்குது அப்படின்னு தான் நினச்சிட்டு இப்போ எப்படி அவளையும் ஒத்துக்க வைக்கிறதுன்னு தான் யோசிச்சிருப்பான். அதுக்கு தான் இப்படி ஒரு ட்ராமா. கண்டிப்பாக உங்கள் வேலையிலேருந்து உண்மை வராது, உங்கள் அக்கா சொல்லிடுவா அப்படின்னு தான் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அக்காவும் வளர நீங்கள் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ எதுக்கு அவளை போட்டு இது பண்ணிட்டுருக்கீங்க, அவள் ஏதோ அப்படிங்க டக்குன்னு உங்களை மறைச்சி இது எனக்கும் அவளுக்கும் நடுவில் நடக்குது, நீ இதுக்குள்ளே வராது அப்படிங்க. உங்களுக்கோ சட்டுன்னு இப்படி சொல்லவும் ஒரு மாதிரி அழுகையாக வருது. அதே சமயம் உங்களால் அதுக்கு மேலே பேசவும் இல்லை. அது எப்படி பேசாமல் இருப்பா, அவள் என் அக்கா அப்படின்னு நீங்கள் எதை சொல்ல வரீங்க. அப்போ அப்படியே திரும்பி காய் மறைச்சிட்டு
டிவோர்ஸ் பேப்பர் உன்னை தேடி வரும் அப்படின்னு உங்கள் அக்காவை பார்த்து சொல்லிட்டு வெளியே போக, மாப்பிள்ள என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ஓடி வர, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க, எப்படிலாம் பேசினான்னு தெரிஞ்சிச்சுல, இவளை நான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவளுக்காக நான் எல்லாம் செஞ்சேன், எனக்காக இவன் என்ன செஞ்சா, எனக்குன்னு இருக்கிறது என் அப்பா அம்மா மட்டும்தான், அவங்கள விட்டும் பிரித்து கூட்டிகிட்டு வந்தா, பரவாயில்லன்னு இருந்தேன், வாரத்தில் 4 நாள் உங்கள் வீட்டிலே டேரா போட்டா, பரவாயில்லன்னு பொறுத்து போனேன், ஆனால் இன்றைக்கி எனக்காக ஒரே ஒரு விஷயம் சும்மா சொன்னதுக்கே செத்துருவாளோன்னு பயத்தில் எவ்வளோ பேசிட்டா, இப்படி ஒரு பயத்தோட உங்கள் பொண்ணு என் கூட வாழவே தேவையில்ல, அவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். உங்கள் அக்காவோ இல்லை அவரோட நான் வாழணும் அப்படி இப்படின்னு அழுதுட்டுருக்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம், அதான் நீயே அவன் தலையில் மண்ணவாரி படிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி உங்கள் தம்பி சொல்லிட்டு போக, அவனை சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் பேப்பர் அனுப்பி வைக்கிறான். உங்கள் அக்காவுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் நீ மட்டும் டிவோர்ஸ் பண்ணல உன்னால் புள்ள பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டே வாங்கி கொடுத்துருவான். அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்டி ஒரு வழியாக அவங்க அக்காட்டேருந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறான். அவங்க அக்காவுக்கும் பிடிக்காத ஒருத்தனோட இருக்கிறதுக்கு பேசாமல் பிரிஞ்சிடலாங்கிற மாதிரி உங்கள் அக்காவும் பிரிஞ்சிடா. அவள் தான் வந்து எல்லாத்தையும் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிற ஆள். ஸோ அவள் பெருசாக எடுத்துக்கல. அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுவே நடந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. நீங்களோ உங்களோட 3rd இயர் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு அங்கே கிளம்பி போயிடுறீங்க. உங்கள் அம்மா அப்பாட்ட எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் அங்கே தான் இருக்கீங்க. அப்போ ஒன் டே தூங்கிட்டு இருக்க காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. யார் இவ்வளோ காலையில், அம்மா அப்பா கீது வந்திருப்பாங்களோ, ஓ நாளைக்கு சண்டே இல்லை நம்ம பார்க்க வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போய் கதவை தந்தா காய் தான் நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்ததும் நீங்கள் இவரா அப்படின்னு பயந்துட்டு நிற்கா. அவனும் உங்களை தள்ளிக்கிட்டு அப்படியே உள்ளே வரான். என்ன பண்ணுறீங்க, இப்போ தான் என் அக்காவுக்கும் உங்களுக்குமே எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சு, டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா, அப்புறத்துக்கு இங்கே வந்திருக்கீங்க, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படியே டிவோர்ஸ் பேப்பரை முன்னாடி போடா. இது எதுக்கு, அவளுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ லீகலாக அவன் என் ஒய்ஃப் இல்லை. அதுக்கு முதல்ல தாலி கட்டினே என் பொண்டாட்டி, அவளை பார்க்க வந்திருக்கேன். ஏன் வரக்கூடாதா, யாருக்கு தாலி கட்டினீங்க, பைத்தியம் ஏதாவது வளர்றா, எனக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் கட்டல, அது வேறு பொண்ணு, அந்த பொண்ணுலாம் எங்கள் அம்மா தாலியை வாங்கிட்டு போய் அனுப்பிச்சி விட்டாங்க. ஓ அப்படின்னு கிட்ட வர, என்ன பண்ணுறீங்க தள்ளி போங்க அப்படின்னு பதட்டத்தில் நீங்கள் அப்படியே பின்னாடி போக, அப்படியே கிட்ட வந்தவனும் உங்களோட ப்ளவுஸ்குள்ளே டக்குன்னு கைவிட அப்படின்னு கை பிடிக்கிறீங்க. அவனும் டக்குன்னு உள்ளே அந்த தாலியை வெளியே எடுத்து போட, நீங்கள் கொஞ்சம் இது சொல்லு, இதுக்கு பேர் தாலி தானே, இது நான் கட்டின தாலி தானே, இல்லை அது ஏன் சீனி ஏதோ சொல்ல வரீங்க. பட் அவனோ புளிர்னு ஒரு அரை கண்ணத்தில் நீங்கள் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு அவனே பார்க்க கண்ணில் டியர்ஸோட அட்டிக்கவே கூடாதுன்னு நினச்சேன். எவனோ கட்டின தாலின்னு சொல்ல வர, நீ தொலைச்சிருவேன். நான் கட்டின தாலி நீ என் பொண்டாட்டி, உன் பின்னங்கழுத்தில் இருக்க மச்சம் அதை நான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. எனக்கு தெரியும் நான் தாலி கட்டின பொண்ணுக்கு தான் அந்த மச்சம் இருந்துச்சுன்னு. அது நீ தானான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, நான் லவ் பண்ணது கூட ஒன்றை தான், உன் அக்காவே இல்லை. அப்படின்னு அப்படியே பார்க்க எல்லாத்தையும் உன் தம்பி சொல்லிட்டான் அப்படிங்கிறான். ஆக்சுவலி நீங்கள் தான் இவனை லவ் பண்ணியிருப்பீங்க, அதாவது உங்களுக்கு இவனை பார்த்ததுமே பிடிச்சிருக்கும், சீனியர் செம்மையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்கள் தம்பிக்கிட்ட அவனை பற்றி எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கனால தம்பிக்கும் உங்கள் லவ் மேட்ரு தெரிஞ்சுக்கும். ஏன்னா உங்கள் அக்கா விட நீங்கள் உங்கள் தம்பியோட ரொம்ப க்ளோஸு, அவனுமே பார்த்துருப்பான். உங்கள் தம்பியை தான் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டைம் வந்துட்டு இவனுக்கு லெட்டர் வைக்கிறது, அதோட சேர்த்து இந்த ஆரஞ்சு மிட்டாய் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் அவன் ஆரஞ்சு மிட்டாய் உங்கள் அக்கா கிட்ட காமிச்சு இது உனக்கு பிடிக்கும்லன்னு கேட்டிருப்பான் கூட. ஸோ அவனும் உங்கள் அக்காவை நீங்கள் அது தப்பாக நினச்சிருப்பா. பிகாஸ் ஒன் டே வந்துட்டு இந்த ஆரஞ்சு மிட்டாயெல்லாம் வைக்க ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனுக்கு பிடிச்சிருக்காது, யார் இவ சின்ன பிள்ளைத்தனமா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பான். அப்புறம் டெய்லி நீங்கள் வைக்கிறது அவனை பற்றி நீங்கள் இன்னைக்கு அழகாக இருந்தீங்க, நீங்கள் இது பண்ணாதீங்க இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நோட் வைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அவனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து எல்லாத்தையும் பற்றி நீங்கள் சொல்கிறது காம்ப்ளிமெண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி. இப்படியே அந்த 1 இயரில் நீங்கள் ஃபஸ்ட் இயர் அவன் லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது தான் இது நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அப்போயே உங்கள் மேலே லவ்வாக இருக்கும். ஸோ வந்துட்டு அவன் யார் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் மறைஞ்சு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒன் டே வந்துட்டு நீங்கள் வைக்கிற அவனோட லாக்கரில் வந்துட்டு அவன் ஒரு ஷல்வார் வச்சுருப்பான், உங்களுக்காக ஒரு இதை நீ போட்டு வா நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நோட்டும் வச்சுருப்பான். ஆக்சுவலி அவன் அவங்கள பார்க்க நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் நீங்களே தான் போய் வச்சா தானே மாட்டுறதுக்கு, நீங்கள் தான் உங்கள் தம்பியை வீட்டை தான் வைக்க வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க லேடிஸ் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தனால ஜென்ஸ் யார் வரா அப்படின்னு பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் அவங்க தம்பி தான் போய் அவன் கபோர்டில் எல்லாத்தையும் வச்சுட்டு வந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவனுக்கு தெரில. ஸோ இப்போ எப்படியும் நமக்காக அவள் சாக்லேட் வைக்க வரும்போது இது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு
இருக்கும்போது அதே மாதிரி ஆரஞ்சு மிட்டாய் வைக்க போன உங்கள் தம்பியோ அங்கே இருந்த அந்த சல்வாரையும் அதோட நோட் இருந்தது எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க அதை பார்க்குறீங்க. இந்த சல்வார் நீ போட்டு வா, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுதியிருப்பான். ஸோ நீங்களோ ப்ரப்போஸ் பண்ண போகிறான் அப்படின்னு ஹாப்பியில் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் பெயின் பயங்கரமாக இருக்குது, அழுதுகிட்டே அப்படியே படுத்திருப்பீங்க. ஸோ சல்வார்லாம் போட்டு போகலான்னு கிளம்பி நைட்டே எல்லாம் எடுத்து வச்சுருப்பீங்க. உங்கள் அக்காவை நீங்களும் ஒரே ரூம் தான் அப்போலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் அக்கா வந்துட்டு அந்த சல்வாரை பார்த்ததும் இது நல்லா இருக்கே அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் கண்ணை மூடிட்டு அழுதுட்டு படுத்துருப்பீங்க. ஸோ அவள் உன்னோட ட்ரெஸ் நான் போட்டுக்கிட்டுமான்னு, எப்போவுமே உங்கள் அக்கா உங்கள் ட்ரெஸ் ஏதாவது நல்லா இருந்தால் போட்டுக்குவாங்க, நீங்களும் உங்கள் அக்கா ட்ரெஸ் போடுறது பழக்கம். ஸோ அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இருந்தனால நீங்கள் எதை கேட்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. வயிறு வலியில் எப்போவுமே நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க. ஸோ அவங்க எடுத்து அதை போட்டு போனது நீங்கள் எதையுமே கவனிக்கலை. அவள் போட்டு போனதுமே அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்ததும் பார்த்துட்டு அவள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அவனும் பெருசாக அவள்கிட்ட எதுவும் கேட்கல. அவளை பார்த்துட்டு அவள்கிட்ட நார்மலாக பேசிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ப்ரப்போஸ் மட்டும் பண்ணுவோம். அவளுக்கும் அவனை பிடிச்சிருந்தனால ஓகே சொல்லிடுறா. அவங்க லவ் ஓகே சொன்னதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த இயரே முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு அவன் வெளியே இருப்பான் காலேஜ் விட்டு, உங்கள் அக்கா செகண்ட் இயர் படிக்க பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க லவ் தேர்ட் இயர் போயிருப்பாங்க, லவ் ஆகிருக்கும். அந்த 1 இயர் தான் லவ்வே பண்ணியிருப்பாங்க. அப்போயுமே காய்க்கு வந்துட்டு இவ்வளோ தான் லவ் பண்ணமான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். அதுக்கடியில் உங்கள் அக்கா வந்துட்டு அவனை டார்ச்சர் பண்ணி அதான் தேர்ட் இயர் முடிஞ்சதுமே கல்யாணம் இப்படி எல்லாமே. இப்போ காய் வந்துட்டு உங்கள் தம்பிக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறான், ஸோ என்னை லவ் பண்ணது நீ, நான் தான் தப்பா அப்படிங்க. நீங்கள் அப்படியே அவனை மறைச்சிட்டு பிடிச்சி ஒரு தள்ளு தான் அப்படின்ட்டு என்ன தப்பு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்போ கூட வந்து கெஞ்சி நல்ல வேணாம் கல்யாணம் பண்ணிக்காதீங்க நிறுத்துங்கன்னு கேட்டிங்களா? இப்போது என் அக்கா வாழ்க்கையை வீணாக்கிட்டு என் முன்னாடி வந்து நிற்கிறீங்க, ஒழுங்காக இங்கே போயிருங்க, அவள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படி ஒரு லைஃப் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. அவனும் அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டு உங்கள் அக்கா லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு என்னால், மனசாட்சியை தொட்டு சொல்லிட்டி அப்படிங்கிறான். தெரியும் அவளை கட்டிக்கிட்டால் உங்கள் லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும் அப்படிங்கிறீங்க அப்படின்னு கிட்ட வர தள்ளி போங்க அப்படிங்கிறீங்க. ஏன்டி நீ என் பொண்டாட்டிட்டி அப்படிங்கிறான். யார் சொன்னா? யார் சொல்லணும், இது பார்த்தாதா அப்படின்னு தாலி இழுக்க. ஆமாம் அப்படியே ஒரு ஊரறிய அக்னி சாச்சா கல்யாணம் பண்ணார் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்துட்டார், போங்க அங்கிட்டு, இது ஒன்றும் நீங்கள் கட்டல அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கா. நான் அடிக்க வைக்காது அப்படிங்கிறான். எப்போயா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளிடுங்க. அவனும் முடியாதுடி அப்படின்ட்டு அவங்கள அப்படியே தூக்கிட்டு நீங்கள் அப்படின்னு எதோ சொல்ல வரா. அதுக்கு மேலே பேச விடல. அவங்க லிப்பில் அவன் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களாலே முடியல, இத்தனை வருஷம் அவன் மேலே உள்ள லவ் என்ன இருந்தாலும் வெளியே வரும்ல. ஸோ நீங்களும் பேக் கிஸ் பண்ண 2 பேர் கிஸ் பண்ணிட்டே அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான். என்னால் இதுக்கு மேலே உன்னை வச்சுட்டு இருக்க முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மேலே பாய அப்படியே உங்கள் ட்ரெஸ் ஒன்றே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனுக்கு ஒத்துழைக்கிறீங்க. அவன் ஃபோர்ஸ் உங்களால் தாங்க முடியாமல் அப்படின்னு நீங்கள் அவனை அப்படியே பைட் பண்ண அவனும் ராட்சசி கடிக்காதடி அப்படிங்கிறான். வலிக்குதுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே இப்போ அவனை கீழே போட்டு நீங்கள் மேலே ஏறி அப்படியே அவன் லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் ப்ரெஸ்ட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்க. நீங்களோ அப்படியே அவனை அந்த பெயினுக்கு அவனோட ஷோல்டரை அப்படியே பைட் பண்ண 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி கடிச்சிக்கிட்டு அப்படியே உங்களோட லவ் மேக்கிங் நடக்குது. அந்த நைட் அப்படியே ஸ்வீட் நைட்டாக முடியுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் எழுந்திரிக்கவே இல்லை, அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ட்ரெஸ்ஸே இல்லை, காய் மேலே தான் தூங்கிட்டுருக்கீங்க. கண்ணை முழிக்கும் போது அவனை பார்த்துட்டு அச்சோ அப்படின்ட்டு நகர போகிற அவனும் எங்கே போகிற அப்படின்னு பிடிச்சிருக்கிறான். தள்ளுங்க அப்படிங்கிறீங்க. முடியாது அப்படிங்க. இங்கே பாருங்கள், ஏதோ அது உணர்ச்சி வசப்பட்டு நடந்துருச்சு, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுங்க, என் அக்காவோட லைஃப் நல்லா அமையாமல் நான் அப்படிங்க. சும்மா நான் இன்னும் எங்காவது உன் அக்காவுக்கு தானே, அதெல்லாம் அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எழுச்சி வாங்கினா அவங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக அவள் கல்யாணம் பண்ணிக்குவா, அவள் லைஃப் நல்லாயிருக்கும், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன இருந்தாலும் பாவம் அவளுக்கு சுயமாக எது யோசிக்க தெரியாது உன் அளவுக்கு அப்படிங்க. அடடா அப்படின்னு மறைக்கிறீங்க. சரிடி ஒன்ஸ் மோர் போகலாமா அப்படிங்கிறான். போயாங்கிட்ட அப்படின்னு நகர போகிறீங்க. ஆனால் வாடி எவ்வளோ வருஷம் ஆச்சு என்னை விட்டுட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திரும்பவும் ஆரம்பிக்கா. இப்படியே இந்த நைட்டு டே அண்ட் நைட் இதே வேலையாக ஒரு 2 நாள் அப்படியே போகுது. நீங்கள் இதுக்கு மேலே முடியாது, வேலைக்கு போகணுண்டா, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறீங்க. நீ வேலைக்கு போ பேபி, யார் வேணாண்டா, நம்ம கம்பெனி தான், எப்போ வேணாலும் போகலாம். எதை அந்த கம்பெனி உனக்காக வாங்கிட்டேன் லூசாடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஆமாட்டி உன் மேலே உன்னை தான் லவ் பண்ணேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் அதுவே திறமைக்கு இருக்க மாதிரி சுற்றியிருக்கேன், லீகலாக உன்னை திரும்பவும் கல்யாணம் பண்ண வேண்டி, அதனாலும் எனக்கு நீ வேணும் அப்படின்னு எடுத்து உங்களை மடியில் உட்கார வச்சுக்கிறான். உங்களுக்கோ என் அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவே சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா கால் பண்ணி அதே விஷயத்த சொல்ல நீங்கள் அவனே பார்க்குறீங்க. சொன்னல அப்படிங்கிறான். உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்குது, உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு போயிட்டு வரீங்க. ஆனாலும் காய் உங்கள் பின்னாடி என்னடி வீட்டில் சொல்லிடலாண்டி, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, பேபி பெற்றுக்கலாண்டி, ஆசையாக இருக்குடி,
ஒரு வருஷமாக உங்கள் பின்னாடி நாயை பேய அப்படி தான் நான் தெரிஞ்சேன். என்னை விட்டுட்டு எங்கள் அக்கா பார்த்துட்டேன்னு போனவர் தானே நீங்கள். அடியே அது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இருந்தாலும் 1 இயர் அவளோட வாழ்ந்துருக்கீங்கள, நான் எங்கடி வாழ்ந்தேன் அப்படின்னு அவன் பார்க்க. பின்னா கல்யாணம் பண்ணி என்ன சும்மா வந்தீங்க? சும்மா தாண்டி இருந்தேன். நம்படி சத்தியமாடி குட்டிமா, அவகிட்ட நான் எதுவுமே பண்ணடி. வேணா உங்கள் அக்காட்டி கேட்டு பாரு, உங்களுக்கு சிரிப்பே வந்தது. அவள் தான் எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு பாரு, உங்களுக்கு தான் தெரியுமே. நீங்கள் அதெல்லாம் முடியாது, காஞ்சி கடை அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. ஐயோ எப்போ வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனாலும் அது வேணான்னு சொல்லிடாதடி. அது எல்லாமே நான் இருக்க முடியாதுன்னு உங்கள் பின்னாடியே வரான். ஐயோ போய் கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வரட்டுறீங்க. ஆனால் விடலை. இப்படியே காயோட ஒரு 2 மாதம் இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. என்னடி சொன்ன அப்படின்னு மேக் அவுட் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே நிறுத்திட்டு உங்களை பார்க்க. நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்குது, நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அவனுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களை லிப்பில் கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணி இப்போ அவனை புரட்டி போட்டு நீங்கள் அப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டேவே அவங்க அப்பா அம்மா முன்னாடி 2 பேரும் வந்து நிற்க. அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு கோவம் தான் காய்க்கு மேலே. அப்புறமா அவன் புரிய வச்சு லவ்வெல்லாம் சொல்லி அப்புறம் 2 பேர்த்தையும் ஒரு வழியாக ஏற்றுக்கிட்டு 2 பேர்த்துக்கும் உடனே மேரேஜுக்கும் ரெடி பண்ணுறாங்க. காய் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை மருமகளாக வர்றதில் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே வந்துட்டு கல்யாணம் பண்ணுறது நிற்கும். இப்போது காய் அப்படியே பட்டு வேஷ்டி சட்டையில் அவ்வளோ அழகாக இருக்கான். நீங்கள் அவனை சைட் அடிச்சுட்டே அப்படியே கீழே இறங்கி வரீங்க. உங்களை அப்படியே வந்துட்டு சாரியில் நீங்களும் பார்க்க செம்மையாக இருக்கீங்க. அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். அவங்க பக்கத்தில் வந்து நீங்கள் உட்கார தாலியை கொடுத்ததும் அதை வாங்கி கட்டும்போது அந்த மச்சத்தை பார்க்குறான். அவனுக்கோ அதை அப்படியே கடிக்கணும் போல் இருக்குது. அப்படியே ஒரு வழியாக தாலியை கட்டிட்டு அடுத்த நிமிஷம் அவங்கள அப்படியே திருப்பி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்க. என் பொண்டாட்டி நான் எப்போ வேணாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் இப்போ அந்த நெத்தியில் போட்டு அப்புறம் நம்ம எட்டி இதெல்லாம் போட்டு விட உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே உட்காந்ததுனால அப்படி இருக்கும். சரிவா நம்ம போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவங்கள ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறான். உங்கள் அக்காவும் மாமாவும் பின்னாடி வராங்க. அவங்கள பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்க. அப்போ கரெக்டாக உள்ளே தூக்கிட்டு வரேன். நீங்களோ அப்படின்னு அப்படியே வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் என்னடியாச்சு அப்படின்னு வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டை பிடிச்சிக்கிறான். முதுவெல்லாம் தடவி விடுறான். நீங்கள் அப்படியே வாமிட் பண்ணிவிட்டு வாய் கழிட்டு இருக்க. உங்கள் அக்காவோ சவுண்டு கேட்டு வெளியே போனவ திரும்பி உள்ளே வந்து என்னாச்சு அப்படின்னு பார்க்க. நீங்கள் உங்கள் அக்காவை பார்க்குறீங்க. அவ்வளோ என்னடி அப்படிங்கிறா. அது அப்படி நீங்கள் சங்கடமாக நெளிய அவ்வளோ தன் குழந்தைய அப்படியே உங்கள் மாமா கிட்டே கொடுத்துட்டு கிட்ட வந்து என்னடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு கேட்க. ஆமாக்கா அப்படி தான் நினைக்கிறேன். எத்தனை மாதம்? ஐ திங்க் இப்போ தான் 40 நாள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் 2 பேரும் கிசு பேசிக்க. காய்க்கு ஒன்றும் புரியல. என்ன அப்படின்னு கிட்ட வரான். அப்போ அப்படியே உங்கள் அக்காவோ அவனை முறைச்சிட்டு நல்லவர் மாதிரி நடிச்சுட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன டே என்னை கல்யாணம் பண்ணி கிட்ட கூட வரல, என் தங்கச்சியை கல்யாணமே பண்ணாமல் ஹலோ எங்களுக்கு ஆல்ரெடி அப்படிங்கிறான். அதெல்லாம் தெரியுது சார், ஆனால் இப்போ கல்யாணம் ஆனதானே எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி 1.5 மாதம் வயிற்றுக்குள்ளே விட்டுருக்கீங்களே அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்க. எதை அப்படின்னு உங்கள் பக்கம் அப்படியே அவன் திரும்புகிறான். நீங்கள் அப்படியே தலை குனிஞ்சிக்க. அப்போ உங்கள் மாமா அதுக்கு மேலே என்னடா நடக்குது இங்கே அப்படிங்க. அது சகலை புரியுது சகலை, கல்யாணத்துக்கு முன்னாடியே கபடி ஆடிட்டீங்க. சரி சரி எப்படியோ நல்லது நடந்தால் சரின்னு பேசிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே உங்கள் அம்மாப்பா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வராங்க. அது தங்கச்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதான் அப்படின்னு உங்கள் அக்கா சமாளிக்க. அப்போ அவங்களோ கல்யாணம் ஆன உடனே பொண்ணு மாப்பிள்ளை இப்படி விடக்கூடாது, நல்ல நேரம் பார்த்து தான் ரூம்குள்ளே வேணும். மாப்பிள்ளை கொஞ்ச நேரம் நீங்கள் அங்கே இந்த ரூமில் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு அவங்க சொல்ல. இங்கே அவங்க தம்பியை தலையில் அடிச்சுக்கலாம். அதுங்க பிள்ளையே ரெடி பண்ணிச்சு. இப்போ தான் இவங்க நல்ல நேரம் பார்த்து ஃபஸ்ட் நைட் விட போகிறாங்க. அட ஏமா அவங்களுக்கு அது எத்தனாவது நைட்டோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு அப்படியே காய பறிச்சிருக்கேன். காயோ மச்சான் உன் மைண்ட் வாய்ஸ் புரியுது, அடக்கி வாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி உங்கள் அப்பா அம்மாவை தள்ளிட்டு போடா அப்படிங்க. இருங்க மாம்ஸ் அப்படின்ட்டு அவனும் பெரிய அக்காவையும் மாமாவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அவங்களும் அம்மா அது அப்படின்னு சொல்லி அம்மாவே அப்பாவே அங்கேயும் தள்ளிட்டு போவா. இப்போ அப்படியே காய் உங்கள் கிட்ட வர மருமகளே அப்படின்னு இப்போ அவங்க அம்மா அப்பா வர சுத்தம் பேச விட மாட்டாங்க போல அப்படின்னு காய் நினச்சிட்டு இருக்க. அவங்க அம்மா அப்பா வந்து ஐயோ நீ என் மருமகளாக வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நீங்களும் உங்கள்கிட்ட எனக்கும் அத்தை அப்படிங்கிறீங்க. அவரோ பாரா எனக்கு இனிமேல் சமையலில் தனியாக வேலை பார்க்கறதில்ல, என் மருமக வந்துட்டு போகிறா அப்படின்னு இருக்கு. காயோ ஆமாம் உங்களுக்கு சமைக்க தானே முன்னாடியே கூட்டிகிட்டு வர அப்படிங்கிறான். இப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்களும் சரி சரி மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியாக பேசிட்டு வாங்க போகணும். அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்ப. இப்போ காய் உங்கள் பக்கம் அப்படியே திரும்பி குட்டிப்பா நமக்கு குட்டி பாப்பா அப்படின்னு உங்கள் வயிற்றத்தோட நீங்களோ அப்படிங்கிறீங்க. அவனுக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. என் லவ்வு என் கல்யாண வாழ்க்கை எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன்டி. அப்பா எனக்கு நீ கிடச்சிட்ட, எங்கே என்னை விட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன்டி. இந்த லவ் ஒரு மனுஷனை இப்படி பைத்தியமாக்கணும்னு நினைக்கவே இல்லடி அப்படின்ட்டு அவனும் உங்களை பார்த்து சாரிடி அப்படிங்கிறான். எதுக்கு அப்படிங்கிறீங்க.
உன்னை நான் ரொம்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை விட்டு நான் போயிருந்தா நான் தான் ஃபீல் பண்ணிப்பேன். இல்லை, நான் மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தா நீ என்னை விட்டு போயிருந்தேன்னா என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாரும் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டான். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை, காட் கிரேஸ் அப்படின்ட்டு அவங்க அப்படியே உங்கள் வயிற்றில் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்க அப்படியே உங்களை இழுத்து அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. நீங்களும் லவ் யூ டூ அப்படிங்கிறீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.